तमेवदानः तमनन्यलभ्यं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृते शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। सिद्धवक्त्राद्या पारिषद्या परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाख्यम् आधारं सर्वविद्यानां नैषीवं वास्महे। यत्पदाम्बोरुहध्यानविद्वस्ता शेषकल्मषः वस्तुतां त्वयातोऽहं याम्नेयं नमामितं। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमदादिवंशगोपयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोपश्रीवेदान्तदेशिकेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीकुसुमदिव्यपादुकासेवक श्रीवंशगोपश्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशगोपश्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशकार्योपचरणस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गशकार्यवीरपुराणलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा। रामाद्यदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमंशुलपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तैतरान्नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते कुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना। भूतं जगस्य महदाभयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् क्रीडेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितली शुद्धमुद्बोध्य कृष्णं पादाद्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां शिरविनिगडितं यावलाकृत्य भुक्ते गोदातस्यै नमेदमिदं भूये वास्तु भूयः। अन्नवयत्पूर्वयात्राणरङ्गत्रिपन्नतरुपामि पल्पनियम् இன்னிசையான் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்பொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்மொழியாய் நாடினே மேங்கடவர்க்கென்னை விதியற்ற இம்மாற்றம் நாம் கடவார்ணமே நன்று. ஸ்ரீவிஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் வாண்யாம் கோதாம் शरणं प्रपद्ये। தெரிஞ்சவர் சொல்லுவோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாரிலே செய்யும் திருசைகள் கேளீரோ பார்க்கடவுள் வையத்துகின்ற பரமன் நடிவாடி நீயும் பாருமோம் நாட்காலே நீராடி மையேற்றோம் மலரிட்டு நாம் முடிவோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் செய்யும் மாந்தனையும் நேத்தி பாசுரத்துல கொஞ்சம் நீட்டி இருக்கு. நீரான போதுவீர் போதுக்கணும் நேரடியான இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நேற்று கொஞ்சம் இதெல்லாம் தனியெல்லாம் சொல்ல வேண்டியிருந்தது. அவதாரிக்கை எல்லாம் பார்த்து அப்படிப்பட்டது அந்த முதல் பாசுரத்துல நீரான போதுவீர் போதுக்கணும் நேரடியே கேட்டதாக அந்த நீரானதாக ஏன் அப்படின்னு கேட்டார். எதுக்கு தீர்க்காமானம் அப்படின்றதாக அது கிருஷ்ணனை பிரிஞ்சதுனால குளிர்காலமே வாழ்க்கெல்லாம் இதுவா இருக்கு, வெப்பமா இருந்தது. ஏன்னா அந்த ஆத்தானம் பகவான் கிருஷ்ணனை பிரியறதுங்கிறது யாருக்கு அது புரியும்னு கேட்டார். அந்த மாதிரி பக்தி இருக்கிறதான அந்த கோபிகைகளுக்கு தான் புரியும் அப்படின்றதாக அந்த ராசக்கிரீடையின் போது ஒரு செகண்ட் பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டார். அப்ப என்ன பண்றார், கோபிகா கீதம்ன்றதாக சொல்லி அப்படியே மனசை உருக்குற மாதிரி பாடுறார். பெருமாளுக்கு அதுக்கு மேல
அவளுக்கு காட்சி கொடுக்காம இருக்க முடியாது, சேவை கொடுக்காம இருக்க முடியாதுன்ட்டு வந்துட்டார் உடனே. தாசாம் அவயபூ சௌரியை ஸ்மயமானம் காப்புஜா பீதாம்பர கரசக்தி சாட்சாம் மன்மத மன்மதான்னு சொல்லி அப்படிப்பட்டதான அந்த பெருமாள், அந்த பெருமாளையும் இந்த பெண்களையும் பிரிச்சு வச்சிருந்தா கோகுலத்துல. ஆண்டாள் என்ன பண்ணாங்கன்னா தனியும் ஒரு கோபிகா பெண்ணாகவே பாவிச்சுட்டு அவர்கள் அன்னைக்கு என்ன நோன்பு வந்தார்களோ அதையே தான் பண்றாருன்றதாக. அதுதான் 29 பாசுரத்தினுடையதான பேக்ரவுண்ட் ஆண்டாளே தான். ஆனா ஆண்டாள் அன்னைக்கு போயிட்டார். அது துவாபர யுகத்துல எப்படி கோகுலத்தில் திருவாய்ப்பாடியில நடந்ததோ அந்த நிலைக்கு போய் தன்னையே தெரிச்சுக்கிறார் அப்படின்றதாக. அப்போ எதுக்கு நீராடணும்னா கிருஷ்ணனை பிரிச்சு வச்சுதான அந்த துன்பம் இருக்க, அந்த துன்பத்தினாலே வரக்கூடியதான அந்த தாபம் அதை போக்குறதுக்காக நீராடலாம்ன்றதாக சொல்லி. அதனால குளிர்காலமே அவளுக்கு சமர் மாதிரி ஆயிடும். அப்படி ஆயிடும். அதனால என்ன ஆச்சுன்னா விரக தாபம் உடம்புல அப்படியே அந்த பகவானை பிரிச்சதான இதுவானது. எந்த குளத்துல குளிக்கணும், இவளுக்கெல்லாம் எந்த குளத்துல குளிச்சாக்க அந்த வெக்கையானது போகும் அப்படின்றதாக கேட்டா, செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே அப்படின்றதாக சொல்லி தயரதன் பெற்ற மரகத மணி தடம். தடம்னாக்க புஷ்கரணி குளம்ன்றதாக அர்த்தம். அதனால அப்படிப்பட்டதான தாமரை என்ற பெருமாளுக்கு செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம்ன்றதாக சொன்னார்கள். அப்படி எல்லா பெருமாள்ல அவருடையதான கண்ணு, அவருடையதான நாபிகமலம், அவருடையதான திருவடிகள், அவருடையதான கைகள் எல்லாமே தாமரை தான். அப்படி தாமரை எங்க போகணும், குளத்துல தான் போகணும். அதனால அந்த குளத்து தாமரை இருக்கிறதான தாமரையான கிருஷ்ணன் இருக்கிறதான அந்த குளத்துல கிருஷ்ணானுபவம்ன்றதான அந்த குளத்துல நீராடலாம் வரும் பொழுதுதாக. அதனால அந்த கிருஷ்ணன்றதான அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்றதாக. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ கதம் அப்படின்றதாக சொல்லி கோடை காலத்துல எப்படி இதுல புஷ்கரணியில போய் அது அமிழ்த்து நீராடும், அது ஜலத்துல மூழ்கி அப்படின்றதாக. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு லக்ஸரி. நம்ம சிட்டிலெல்லாம் அதை எதிர்பார்க்க முடியாது. மேக்சிமம் ஷவர் அடைச்சிடும், அதில் வாட்டர் ஃப்ளோவே இருக்காது. அதெல்லாம் நல்லா குளிக்கணும். ஃபஸ்ட்டு பூஜைக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு என்ன ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 தடவையாக குளிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லாம் வேர்க்கிறதான பிளேசஸ், அதனால் குளிச்சாலே அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்போ நம்ம நல்லா பெருமாளை பூஜிக்கலாம்ன்றதாக. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ கதம்ன்றதாக சொல்லி அர்த்தம். அதனால பெருமாளுடையதான அனுபவம் சேர்த்து இருக்கு. அதை தமிழ்லயே என்ன சொல்றாங்கன்னா சுனையாடல்ன்றதாக சொல்றாங்க. சுனைனாக்க நீர்நிலைன்னு அர்த்தம். அந்த நீர்நிலையில போய் இது பண்ண அது பெருமாளுடைய அனுபவம் இருக்கே, பக்தி அனுபவம். அந்த அனுபவத்தை அது சொல்றார். திருமங்கை ஆழ்வார் சொல்றார், பொற்றாமரை கயம் நீராட போனாள் அப்படின்றதாக சொல்றார். அது என்ன நீராட அப்படின்றதாக. அங்க எப்படி கிருஷ்ணனை போய் அனுபவிச்சாக்க இதுவாகுமான்னா கிருஷ்ணன் கிட்ட இருக்கிற பக்தியினால கிருஷ்ணன் விவாதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு இன்வால்மெண்ட் வச்சிருக்காரு, இவ்வளவு டீப் பக்தி இருக்கிறது பார்த்துட்டு பெருமாளே உருக ஆரம்பிச்சிருவார் அப்படின்றதாக சொல்லி அந்த கிருஷ்ணனையே உருக்குவார்கள் அப்படின்றதாக. நீராடன்றது ரொம்ப கௌரவமான வார்த்தை. சின்ன குழந்தைகள் நோன்பு நோக்கிறார்கள், 8 வயசு 10 வயசு. இவெல்லாம் ஒருத்தர் இப்படி வாங்க சார் போங்க சார்னு சொல்லிக்கிற மாதிரி இது நீராடன்னு சொல்லணுமா, வாடி குளிக்கலாம் அப்படின்றதாகத்தானே பேசணும் அப்படின்றதாக கேட்டால் பகவானுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் அப்படிதான் சொல்லணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட வாங்குவோம்னு சொல்லலாம், அமுது செய்ய வாங்குவோம் அப்படின்றதாக சொன்னாங்க. அந்த மாதிரி பகவான் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆழ்வார்கள் எல்லாம் சொல்றாங்க, நம்மளுடைய சொந்த குழந்தையா இருந்தாலும் பகவான் கிட்ட பக்தி வந்துருக்குனாக்க அதுகிட்ட நம்ம ஒரு கௌரவம் இருக்கணும். அதுக்கு தேசிகம் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டாரு,
நம்ம ஒரு துளசி கண்ணு கொண்டு வரோம், நம்ம ஆற்றுல தொட்டியில் வைக்கிறோம், இல்லை பூமியில் வைக்கிறோம், அது பெருசாக இருக்கு. நம்ம தான் போட்டு வளர்த்தோம், விதை போட்டோம், சரி தண்ணி விட்டோம், எல்லாம் பண்ணோம், நம்ம வளர்த்து இது பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணுற மாதிரி பண்ணுவோமா? அதை பார்த்து கை கூப்பி அதை எப்படி விளக்கேற்றி அதை பிரதட்சணமாக வரமோ, நம்ம வச்சதான செடி இதுக்கு என்ன இவ்வளவு மரியாதை? அந்த துளசிக்கு இருக்கிறதான மரியாதை போல நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு சிநேகிதர்களாக இருந்தாலும் பகவத் பக்தின்றது வந்துட்டுனாக்கா அவளிடத்துல அந்த கௌரவமான புத்தியானது இருக்கணும்னு. கள்ளவள் சோலை கணவளும் கைகொள்ளும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெறுவரே. திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்து நம்ம குழந்தை கையை கூப்பி அப்படி சௌதார பெருமாளே நமஸ்காரம்னு இங்கேருந்து செய்தியாளி கொடுக்கிறாருன்னு திருக்கண்ணபுரத்தை பற்றி ஒரு தமிழ் பாட்டு பாடிக்கிறேன். பிரமாதமா அந்த பாட்டு அவர் பாடினாலும் யூனிக். பக்தி பாட்டுக்கெல்லாம் செய்தியாளி பாடுக்கிறாரு, ரொம்ப ஃபேமஸ். அதுல இது அந்த லிரிக்ஸ் கம்போசிஷன் பண்ணவர் இருக்காரு, ஒவ்வொன்றும் கேளும். அந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங் என்னன்னா, கண்ணபுரம் போவேன், திருக்கண்ணபுரம் போவேன், இது கண்ணனை தரிசிப்பேன்றதாக வரும். அது போட்டெல்லாம் யூடியூப்ல வரும், ரொம்ப ஃபேமஸ். ஒரு 6 நிமிஷம் அது பாருங்களேன் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றதாங்க. அந்த மாதிரி அந்த திருக்கண்ணபுரம் பெருமாளை கையை கூப்பிட்டுனா நம்ம பிள்ளைன்னு சொல்லுவோமா? அதுவும் பக்தர் அப்படின்றதான்னு சொல்லி அந்த கோஷ்டியெல்லாம் வந்துட்டாங்க. அவருக்கும் என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றதான. பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவர்கள் என்றெல்லாம் பேசலாமே சொல்லி பகவானுடைய திருநாமத்தெல்லாம் சொல்றதான குழந்தைய அப்படி அந்த மாதிரி கொண்டாடணும். ஆழ்வார் சொல்ற, வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருடமென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. ஒரு கிளியை வளர்க்குறோம், அது கோவிந்தா கோவிந்தா ரங்கா ரங்கான்னு சொல்றது. நான் வளர்த்த கிளியதான். அதே மாதிரி நம்ம குழந்தைய நல்லா டெவலப் பண்ணோம், அதுக்கெல்லாம் சொல்லி வச்சு இது பண்ணுவோம். அது அழகா ஸ்லோகம் சொல்றது, அது அழகா பூஜை பண்றதுனாக்க அது கொடுக்க வேண்டியதுதான அந்த ஒரு மதிப்பை கொடுக்கணும். சரி, இதெல்லாம் பாசுரத்துல இருக்கு, பிராக்டிக்கலா யாராலும் பண்ணியிருக்காளா அப்படி, இதை யாராலும் பிராக்டிஸ் பண்ணியிருக்காளா அப்படின்றதான அதை பார்த்தாக்க அதுக்கு 2 இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். பட்டர்ன்றதான பராசர பட்டர்னு ஆச்சாரியன் ரங்கநாதன் இடத்திலேயே அவர் செல்ல பிள்ளையா இருந்தார். அந்த பட்டரை அவ அம்மா அப்படி கொண்டாடுவார். ஆச்சாரியனாவே பார்ப்பா, பெரிய ஆச்சாரிய புருஷன், நம்ம பையன்னு அப்படி பார்க்காமல். ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள் திருப்பதியில இருந்தார். அவர் வம்சத்துல இருக்கிறவாதான் இன்னைக்கும் தீர்த்த கைங்கரியம் பண்றார். அதால கொண்டு வருது, அது பெரிய கைங்கரியம். அவர் அந்த திருப்பதியில திருமலையில இருக்கிற ராமாயணம் சொன்னார். ராமானுஜன் 1 வருஷ காலம் ராமாயணம் சொன்னார், ராமாயணம் கற்றுட்டார். அப்படிப்பட்டதான தன்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜருடையதான ஆச்சாரியன் ராமானுஜர் அப்புறம் திருப்பதிக்கு ஒரு தடவை எழுதார். திருப்பதிக்கு போனாக்க பூர்ண கும்பம் கொடுக்கணும்னு இருக்கணும். அது யார் கொடுக்குறாரு? அந்த ஆச்சாரியரான பெரிய திருமலை நம்பி வந்து பூர்ண கும்பம் கொடுக்குறாங்க. ஏன் சிஷ்யன் இவனை போய் 4 வேலை அவன் வந்து என்ன சேவிக்கணும்? சன்னியாசியா இருந்தாலும் ஆச்சாரியனை சேவிக்கலாம்னு தான் சொல்றது. அம்மாவை சேவிக்கலாம், ஆச்சாரியனை சேவிக்கலாம். அம்மா போய் பார்க்கறது இல்லை, இருந்தாலும் அம்மாவை இது பண்ணும்படியாக ஒரு வந்ததுன்னாக்க அவளுக்கு ஒரு மரியாதை, அம்மாவுக்கு ஒரு தனி எக்ஸெப்ஷன். அதே மாதிரி ஆச்சாரியனை சேவிக்கணும், மீதி யாரையும் சன்னியாசியை நம்ம தான் சேவிக்கணும் அப்படின்றதான அந்த ஆச்சாரியனே வந்தார். நான் சொல்லி வச்ச பையன் இன்னைக்கு அவர் வந்துட்டு நான் போய் பூர்ணம் கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்கல அப்படின்றாங்க. அதனால நீராடம் போகுது. அங்கே ஒன்றும் நடந்தது. ராமானுஜருக்கு சந்தோஷம் வந்தது. என்ன சுவாமி, நீங்களே வந்திருக்க, நீங்க எதுக்கு வரணும்? பெரியவர் யாராவது ஒருத்தர் சின்னவரை அனுப்பக்கூடாதா அப்படின்றதாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம் பதில், நான் தேடி பார்த்தேன், என்னை விட சின்னவன் இங்கே யாரும் இல்லை, அதனால நானே வந்தேன். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த மாதிரி இல்லாம அவர் ராமாயணம் உபதேசம் பண்ணார்.
ராமாயணத்தில் இருக்கிறதான குட் குவாலிட்டிஸ்லாம் அவ ப்ராக்டிஸ் பண்ணான். அது என்ன சொல்லியிருக்கு ராமாயணத்தில் அப்படின்னு கேட்டார். ஹனுமான் போய் அசோகவனத்தில் சீதா தேவியை சந்திக்கிறார். அப்புறம் இந்த ராமனுடையதான கணையாழியை கொடுக்குறார். கொடுத்துட்டு அப்புறம் தேவி இங்கே அவருக்கு ஒரே பரபரப்பு. சீதா தேவியை பார்த்தாச்சு, பெருமாளையும் முன்னாடியே சேமிச்சாச்சு, நம்ம இவா 2 பேரையும் சேர்த்து வச்சு சேவிக்கணுன்றதான அவருக்கு பரபரப்பு. என் தோளில் ஏறி வரணும், இப்பயே அடிச்சுட்டு போய் பெருமாள் கிட்ட விட்டுருவேன். சீதா தேவி நான் வரல, அந்த மாதிரி வரக்கூடாது, பதிவிரதைகள் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதாக சொல்ல போறா. அதுக்கு முன்னாடி கேட்டா, அப்படி உனக்கு இது பலம் உண்டா, இந்த மாதிரி இது உண்டா, வானரங்க சைன்யத்துக்கெல்லாம் பலம் உண்டான்னு அதே கேட்குறேங்க. எங்க வானர சைன்யத்துல சூறாள்லாம் இருக்கா, அவள்லாம் இந்த லங்கையை வந்து துவம்சம் பண்ணிடுவா. நான் தான் அதுல கடைக்குட்டி ஹனுமான். வானர சைன்யத்திலேயே அவர் தான் டாப் மோஸ்ட். இவரை தான் லங்கை சமுத்திரத்தை தாண்டணும்ன்றதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்கார் அன்னைக்கு. அப்படி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வானர சைன்யத்திலேயே நான் போய் ஜப்பானி. ஏன் அப்படின்னா, தூது அனுப்புறது யாரை அனுப்புவாங்க? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள் அனுப்பிச்சாக்க ராவணன் பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதனால உபயோகம் இல்லாத அனுப்பு. திருப்பி வந்தா வரட்டும், வரலனாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு தான் அனுப்பிச்சேன். அந்த மாதிரி என்ன அனுப்பிச்சிருக்கேன். அவர் ராமாயணத்தை சொன்னார். அதனால அவர் அதே தான் ராமானுஜர் சொன்னாரா, என்னை விட சின்னவா யாரும் கிடைக்காததுனால நானே வந்தேன் அப்படின்றதாக. அப்படி நீராட போதுவே போதுவினோம். அதனால என்னன்னு கேட்டா, நீராட்டம்னு சொல்றதான கிருஷ்ணனுடையதான அனுபவம் தான் தங்களுக்கு முக்கியம் அப்படின்றதாக சொல்றது. நீராட போதுவி போதுவினோ நேரிடையே. நீராடணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவெல்லாம் வரும்போது போறோம் அப்படின்றதாக. கிருஷ்ணனை அனுபவிக்கிறோம்ன்றதாக. கிருஷ்ணனை பகவானை அனுபவிக்கிறதுன்றதான பேர்பட்ட உயர்ந்த பலன் இருக்கிறது. இதை விட உயர்ந்த பலன்றது கிடையாது. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பலன் புருஷார்த்தம்ன்றதாக. சாதாரண சொர்க்கத்துக்கு போகணும், தேவலோகத்துக்கெல்லாம் போகணுன்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, யாகம் பண்ணணும்ன்றதாக சொல்றது. சொர்க்க காமோ எஜேதா அப்படின்றதாக வேதம் சொல்றது. அந்த மாதிரி யாகம் எல்லாம் பண்ணால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்றது. சொர்க்கத்துக்கு போறதுக்கே யாகம் பண்ணணும்னு சொல்றது. கிருஷ்ணனை அடையறதுக்கு, இப்பேற்பட்ட பலனை அடையறதுக்கு சாதாரணமான காரியங்கள்லாம் பண்ணாங்க இந்த பகவானுடையதான அனுபவம் கிடைக்காது. இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்காதுன்றோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையான பலன் இல்லை. வீட்டு சாப்பாடுன்றது பகவானுடையதான அனுபவம். அந்த கடை சாப்பாடுன்றது தேவலோகம் இத்தியாதிகள்லாம் அதெல்லாம் ஒத்துக்காது. எதுக்குன்னா, ஹோட்டல்ல 4 நாள் சாப்பிட்டாக்க வயிற்று வலி வந்துடும், அசிடிட்டி வந்துடும். டாக்டர் கேட்பார், எங்க சாப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் அதான் அவர் கேட்பார், வயிற்று வலி டாக்டர் எங்க சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிடாது. அது என்னன்னா நம்மளுக்கு ஒத்துக்காதது, இயற்கை இல்லாதது. அதே மாதிரி தேவலோகம் முதலியதான பலன்கள்லாம் இந்த ஆத்மாவுக்கு இயற்கை இல்லாதது. ஆத்மாவுக்கு எப்பவும் எங்க இருக்கணும்னா பகவானுடைய திருவடி வாரத்திலேயே இருக்க வேண்டியது ஆத்மா. அதனால அங்கெல்லாம் போனோம்னாக்க நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாததான விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொந்தரவும் கொடுக்கும். அதுக்காக நிறைய செலவழிக்கணும். சாப்பாடு வெளியில் போய் சாப்பிட்றோம்னாக்க என்ன விலை இருக்கு அப்படின்றதாங்க. ஒரு சாப்பாடு 100 ரூபாய்ங்கிறான். 100 ரூபாய்க்கு எவ்வளோ அரிசி? 2 கிலோ அரிசி வரும். ஒரு வாரம் ஓட்டலாம் வீட்டில். அந்த மாதிரி நிறைய அதுக்கு செலவழிச்சு கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கெல்லாம் பண்ணணும். பெருமாளை அடையிறது இந்த ஆத்மாவுக்கு இயற்கையான விஷயம். இதுக்கு என்ன வேணும்னு கேட்டா, பெருமாளை அடையணுன்றதான ஆசை இருந்தால் போதும். போதுமினோ நேரிடையே. இதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம். கிருஷ்ணனை அனுபவிக்கணும், கிருஷ்ணனுடையதான அனுகிரகம் வேணுன்றதான ஆசை இருந்தால் போதும். சுவாமி தேசிகன் சொல்றார் விவசாயத்திற்காரத்துல, அத்தித்துவம் புருஷார்த்தம் வேண்டதாக அதுக்கு அதிகாரம்னு சொல்றார். எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி என்ன வேணும்னு கேட்டாங்க, இந்த பகவானை அடையணுன்றதான விருப்பம் வேணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேல இது அத்தித்துவம். அதுக்கப்புறம் இது வேணும், அத்தித்துவம். அதுக்கப்புறம்
அதிகாரம் அப்படின்ட்டுதான். அதிகாரம் என்னன்னு தான் கேட்டார். பக்தி யோகம் பண்ணணும், முடியாதவர்கள் பிரபத்தியை பண்ணலாம், சரணாகதியை பண்ணலாம் அப்படின்னு தான். அதனால அப்படிப்பட்டதான அந்த விருப்பம் இருந்தால் போதும், விருப்பம் இருக்கிறவர்கள் எல்லாரும் வாருங்கோன்றதாக சொல்லி போதுமினோ நேரிடையே என்றதாக சொல்கிறார். அதுக்கு மேல இன்னொரு வச்சனம் சொல்ற, பெருமாளோட ஆர்குமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம புண்ணிய தீர்த்தத்துக்கும் போவாண்டாம், புண்ணிய கஷேத்திரத்துக்கும் போவாண்டாம் அப்படின்னு மனு சொல்றாரு. தேனச்சேத் அபிவாதஸ்தே மாதந்தாம் மா குரு கமஹா. தேனச்சேத் அபிவாதஸ்தே, உள்ள இருக்கிற பகவானோட கூட உனக்கு ஆர்குமெண்ட் இல்லைன்னாங்க, பகவானை எதிர்த்து நீ பேசாமல் இருந்தாயே ஆனால் நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன பகவானோட என்ன எதிர்த்து பேசுறதுன்னு பகவான் சொல்றானா, தொம்மே அப்படின்றதாக, ஏ ஜீவனே நீ என்னை சேர்ந்தவன் அப்படின்றதாக பகவான் சொல்ற. அதுக்கு இந்த ஜீவன் பதில் சொல்றான், அகம்மே நான் எனக்கே உரியவன் அப்படின்றதாக இருந்தோம். இதுதான் ஆர்குமெண்ட். ஏய் நீ என்னை சேர்ந்தவன்டா பெருமான் சொல்ற. நான் என்னை சேர்ந்தவன், நான் என்னை சேர்ந்தவன் என்ன சொல்லணும்? நீ என்னை சேர்ந்தவன் பகவான் சொன்னாங்க. பொதுவா என்ன சொல்லுவார்? உனக்கு அறிவு இல்லைன்னு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தன் சொல்றான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு தான் அறிவு இல்லை அப்படிதானே சொல்லுவான். அதே மாதிரி நீ என்னை சேர்ந்தவன் பகவான் ஜீவனை பார்த்து சொன்னா, ஜீவன் என்ன சொல்லுவான்? நீ தான்டா என்னை சேர்ந்தவன் பதில் சொல்லணும்ல. அப்படி சொல்லல, நான் என்னை சேர்ந்தவன். ஏன் அப்படி சொல்றான் ஜீவன் கேட்டா, பகவானை பார்த்து நீ என்னை சேர்ந்தவன் தான், ஆமா அப்படியே தான் சொல்லி உன் வீட்டு வாசல்ல நிற்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் பண்றேன்னு அவன் வந்துருவான். அவங்க கிட்டக்க விடக்கூடாதுன்றதுக்காக நான் என்னை சேர்ந்தவன், எனக்கு யாரும் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்றதுக்காக இந்த ஆர்குமெண்ட். அதுக்கு மேல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லோகம். அது பராசரப்பட்ட பெருமாள்கிட்ட சொல்றது. திருமஞ்சனத்தின் போது இதை அனுசந்தானம் பண்ணுவான். அப்போ அவர் பெருமாள் கேட்கிறார், நீ எப்படி சொல்ற ஜீவனே? நீ உன்னை சேர்ந்தவன் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு எதை வச்சுன்னு சொல்ற? அவன் கேட்கிறான், நீ எதை வச்சுன்னு சொல்ற? வேதத்திலாம் சொல்லிருப்பாங்க, ஜீவன்லாம் பரமாத்மாவுக்கு சொந்தமானது அப்படின்னு வேதத்திலாம் சொல்லு. அது கிடக்கட்டும், நீ வெறும் பத்திரம் தானே வச்சிருக்க. நான் அனுபவத்தினால எனக்கே சொந்தம், அனாதிகாலமாக நான் எனக்கே சொந்தம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். டெனண்ட் இருக்கான், நான் 20 வருஷமா இருக்கேன், காலி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஓனர் சொல்றாங்க, பத்திரம் நீ வச்சுக்கோ, நான் ரொம்ப நாளா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதாக பெருமாள் சொல்றாரு. எங்க அப்ஜெக்ட்? கீதை, ராமாயணம் இத்தியாதிகள் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணிருக்கு. யார் சொல்றார்? வியாசர் சொல்றார், வால்மீகி சொல்றார், பராசரர் சொல்றார். எல்லாம் உன்னுடையதான கட்சி ஆளுங்க, உன்னை சேர்ந்தவர்கள், நியூட்ரலா யாரும் இல்லை. அதனால இந்த சாட்சி எல்லாம் எடுபடாது இருந்ததாக ஜீவன் பெருமாளை பார்த்து. சாட்சினாக்க நியூட்ரலா இருக்கணும், 2 பேருக்கும் பொதுவா இருக்கணும். உன்னை சேர்ந்தவர்கள் இந்த வால்மீகி, வியாசர் இத்தியாதி எல்லாம். அதனால அவளெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு பதில் சொல்லணும். அப்போ பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். அந்த காலத்துலலாம் கிராமத்துல எப்படியும் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டா, தான் சொல்றதுக்கு ஒன்றும் சாட்சி இது இல்லை, ப்ரூஃப் இல்லைன்னாங்க என்ன பண்ணுவாங்க? கற்பூரத்தை ஏற்றி அணைப்பார், இல்லைன்னா துண்டை போட்டு தாண்டுறது, குழந்தைய வச்சுட்டு தாண்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இதுல அந்த காலத்துல இன்னொரு வழக்கம் என்னன்னு கேட்டாக்க, ஒரு துளசி மாலையை போட்டுட்டு ஒரு குடம் தண்ணியை மேல தலையில கொட்டிட்டு நான் சொல்றது சத்தியம்னு சொன்னாங்க, அதை ஏற்றுப்பாங்க. சரி, உங்கள்கிட்ட ஒன்றும் சாட்சி இல்லை, ஆனா நீ சொல்றது உண்மை அப்படின்றதுக்கு நீ இதுதான் சத்தியம் பண்ற. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா, திருமஞ்சம் இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, துளசி மாலையை போட்டு ஈர வேஷ்டியோட இருக்க ஜீவனை பார்த்து சொல்றேன், என்கிட்ட வேற சாட்சி இல்லை, ஆனா நீ என்னை சேர்த்தவன் தான் அப்படின்றதாக அவருக்கு வேற வழி இல்லாம அப்படி சொல்றேன். திருமஞ்சனத்தின் போது அப்படிதான் பெருமாள் சேவையில் இருக்கிறார். அந்த அனுபவத்தை பராசரப்பட்ட ஒரு ஸ்லோகமா. அப்படிப்பட்டதான பகவானோட கூட விவாதம் இல்லைன்னாக்க எங்கேயும் போகணும்.
கங்கைக்கு போறேன், காசிக்கு போறேன், இதுக்கெல்லாம் போறேன்னாக்க பெருமாளோட கூட இந்த மாதிரி ஆர்வி பண்ணிட்டே அங்க போனாக்க பிரயோஜனம் இல்லை. நான் பெருமாளை சேர்ந்தவன், நான் பெருமாளுக்கு தாசன் அப்படின்றதான நினைப்போட போனால்தான் பலன்றதான சொல்றாரு. போதுமினோ நேரிடையே அப்படின்றதான அர்த்தம். போதுமினோ நேரிடையே அப்படின்றதான அர்த்தம். இந்த போதுமினோன்றதுக்கு என்னன்னு கேட்டார், சாதாரணமான பலன்கள்லாம் அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு தனியான ஒரு இடமெல்லாம் வேணும் அப்படின்றதாக அர்த்தம். பெருமாளை அளவற்றதான பகவானை அனுபவிக்கிறதுனால இதுக்கு எல்லாரும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும். கூடி இருந்து குளிர்ந்தேலோருக்கும் வாழ்ந்ததாக சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான். இவெல்லாம் யாரை சேர்ந்தவான்னா இந்த பெண்கள்லாம் தாயார் கோஷ்டியை சேர்ந்தவன், மகாலட்சுமியினுடையதான கோஷ்டியை சேர்ந்தவன். தாயார் என்ன பண்ணிருக்காரா, சீதா தேவியா அவதாரம் பண்ணப்போ ராவணனுக்கு உபதேசம் பண்றா. தேனமைந்திரி பௌத்ததே எதி ஜீவித்தும் செசி அப்படின்றதான அவனோட கூட ஸ்நேகிதம் பண்ணிக்கோறான். ராமனோட நீ ஸ்நேகிதம் பண்ணிக்கோ ராவணா, நீ உயிரோட இருக்கலாம் அப்படின்னு ராவணனுக்கும் உபதேசம் பண்றான். பரம எதிரியாக இருக்கிறதான ராவணனையும் பார்த்து ராமனோட நீ ஸ்நேகிதம் பண்ணிக்கோன்னு சொல்றவா இவ்வளவு நட்பாக இருக்கிறதான மற்ற பெண்களை பார்த்து கூப்பிட மாட்டாளா? அதனால போதுமினோ அப்படின்றதாக சொல்லி யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ கட்டாயம் பாருங்கோள் அப்படின்றதான அப்படிப்பட்டதான அவெல்லாம் வந்த அப்புறம் இவ போதுமினோன்னு எதுக்கு சொல்றான்னு கேட்டார். நீங்க முன்னாடி போகணும், உங்களுடையதான நடையழக நாங்க பார்க்கணும்ன்றதான சொல்லி அப்படி அந்த பாகவதர்களை முன்னாடி போக விடுறதுன்றதான சொல்லி அந்த மாதிரியாக சொல்றா. நேரிடையே அப்படின்றதாக நேரிடையேன்றதாக சொல்லி சிறந்ததான ஆபரணங்களை எல்லாத்தையும் அணிஞ்சிருக்கேன். சுவாபதேசமாக சொல்றதுனாக்க இது சொல்லும் ஆத்ம குணங்கள். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம் என்பதாக சொல்லி இந்த அஹிம்சை, தயை, பொறுமை இத்தியாதிகள்லாம் ஆத்ம குணங்கள், ஆத்மாவுக்கு இருக்க வேண்டியதான குணங்கள், அதையெல்லாம் கொண்டவர்கள், அப்படிப்பட்டதான ஆபரணத்தை உடையவர்கள் அப்படின்றதான கிருஷ்ணன் எப்போ வருவானோன்றதுக்காக கிருஷ்ணனுடையதான இதெல்லாம் அரைவல் அண்ட் டிபார்ச்சர்லாம் தெரியவே தெரியாது. எப்போ வேணா வருவான், எப்போ வேணா போவான் அப்படின்றதான். அதனால கிருஷ்ணன் எப்போ வருவான்னு தெரியாததுனால எப்பவும் கிருஷ்ணன் வருவான்றதுக்காகவே தயாரா இருப்பாளாம், ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறதாக சொல்லி நேரிலேயே கிருஷ்ணனுடைய வரவில் இந்த வரவை எதிர்பார்த்துட்டே அப்படி இருப்பார்கள் அப்படின்றதாக. சரணாகதின்றதான ஆபரணத்தை உடையவர்கள்ன்றதாகவும் நேரிலேயே பெருமாளுடையதான திருவடிகளை பற்றுவதற்கான பெரிய உபாயம் உண்டு. அப்படிப்பட்ட அதே ஒரு ஆபரணமாக சொல்லி நேரிலேயே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி என்றார். சீர்மல்கும், சீர்னா கல்யாண குணங்கள் அர்த்தம். பெருமாளுக்கு இருக்கிறதான உயர்ந்த நற்பண்புகள் எல்லாம் இருக்கேன், அதெல்லாத்தையும் சீர்ந்ததாக பெருமாளுக்கு இருக்கிறதான குணங்கள் அளவிட முடியாதது என்பதாக எல்லாத்தையும் சொல்றார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் உடைய அருளினன் எவனவன் என்பதாக சொல்லி அது அளவில்லாததான கல்யாண குணங்களை உடையதான பகவான் அவனுடைய குணங்கள் எல்லாத்தையும் பாடுறதான ஊர் இந்த திருவாய்ப்பாடி கோகுலம். அதனால என்னன்னா சீர்மல்கும் ஆய்ப்பாடு. அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணனும் பலராமனும் இங்க அவதரிச்ச அப்புறம் ஒரு ஆழாக்கு பால் இல்லை, 1 லிட்டர் பால்ல இருந்து 1 லிட்டர் நெய் வரும். 1 லிட்டர் பாலை காய்ச்சினாங்க, அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கினாங்க, ஒரு 100 கிராம் வந்தாலே பெருசு. கிருஷ்ணன் பலராமன் அவதாரம் பண்ண அப்புறம் அப்படி அந்த செல்வமானது மிஞ்சி இருந்தது என்பதாக சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் ஏன் அப்படி உண்டுன்னு கேட்டா, கிருஷ்ணனுடைய குணங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுறதுனால மகாலட்சுமி அங்க சாநித்தியம் பண்றான்னு பாகவதத்தில் சொல்றது. அந்த மகாலட்சுமி வந்துதான் என்ன ஆகும்னா, எஸ்யாம் எஸ்யாம் திசுவிகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியான் தஸ்யாம் தஸ்யாம் அஹமஹம்காம் தன்வதே சம்பதோதாகன்றதாக சொல்லி மகாலட்சுமி எங்கெல்லாம் கட்டாட்சிக்கிறாங்க சந்தோஷத்தோட அந்த இடத்துலாம் அஷ்டைஸ்வரியமும் சித்திக்கும்ன்றதாக அந்த மகாலட்சுமி இங்க இருக்கான்னு அவளுக்கு பண்ற கோபியாவுக்கு வருது. மகாலட்சுமி இங்கே கூடிய ஏன்னா பகவான் இருந்தான்,
அந்த பகவானை கொண்டாடுறதுனால மகாலட்சுமியும் ஆனந்தமா இங்க இருக்கா அப்படின்றதாங்க. இதுல ராவண வதம் முடிஞ்சுட்டு அயோத்திக்கு பெருமாள் புஷ்ப விமானத்துல ஏறி வர வழியில அங்கேருந்து டேக் ஆஃப் ஆன உடனே சீதாதேவியை பார்த்து, லங்கையை நீ இப்ப பாரு, லங்கையில் தானே 10 மாசம் இருந்தா, திருப்பி எதுக்கு லங்கையை பார்க்கணும்னா, ராவணன் இருந்துச்சே நீ கஷ்டப்பட்டு இங்க இருக்க, அதனால இந்த லங்கைக்கு உன்னுடைய இது கடாட்சம் கிடைக்கல. இப்ப நீ என்ன பண்ணணும், நம்மளுடைய பக்தனான விபீஷணன் இங்க ஆடுறான், அவனுக்கு எல்லா செல்வ சமர்த்தியும் வரணுன்றதுக்காக மேலே பாரு அப்படின்னு நான் சொல்லி தாயார் உடனே அந்த லங்கைக்கு அனுகிரகம் பண்றார். அப்படிப்பட்டதான சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியை என்றாள். பெருமாளுடையதான கிருஷ்ணனுடையதான குணங்கள்லாம் பிரகாசிக்கிறதான இடம் இங்க திருவாய்ப்பாடி. ஏன்னு கேட்டா வைகுண்டத்துல பெருமாள் இதே குணங்களோடு தான் இருக்காரு. ஆனா அங்க இருக்கிறதான அனந்தன், கருடன், விஸ்வசேனன் முதலியதான நித்தியசூரிகளும் முக்தர்களும் என்னன்னு கேட்டாங்க, ஞானத்திலையும் ஆனந்தத்திலையும் பெருமாளுக்கு சமமா இருக்கார், அவருக்கு குறையே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல பெருமாளுடையதான அந்த குணங்கள்லாம் பெருமாள் அவர்கிட்ட போய் ஒன்றும் கருணை காட்டணும்னு கிடையாது. தப்பு பண்ணவாளை மன்னிக்கிறது, அவள் எல்லாரையும் மன்னிச்சு பக்கத்துல வச்சு அவளுக்கு அனுகிரகம் பண்றது, இந்த மாதிரியான தயை, வாத்சல்யம், சௌசீல்யம் ஈக்குவலா இருக்கா எல்லாரும். அப்படிப்பட்டதான அங்க பெருமாளுடைய இந்த குணங்கள்லாம் வெளிப்படாது. அது என்னன்னு கேட்டா பகல்ல ஏற்றினதான வழக்கு போல இருக்கு பரமபதத்துல. இங்க பூலோகத்துல திருவாய்ப்பாடியில எப்படி இருக்குன்றதா கேட்டா, இங்க இருக்கரையில ஏற்றினதான விளக்கு போல பெருமாளுடையதான கல்யாண குணங்கள்லாம் பிரகாசிக்கின்றன. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, ஓம்லஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் நஷ்ட வீரியவான். வால்மீகி கேட்கிறார், 16 குணங்களை சொல்லி இது உடையதான மனிதன் இப்ப இருக்கானா கட்டப்பிரதியா, அதுல குணவான்னு சொல்றார். குணவான்னாங்க என்ன, குணங்கள் பொருந்திய வந்தது அர்த்தம் இல்லை. குணம்னு சொன்னாலே சௌசீல்யம்ன்றதான குணத்தை சொல்லும். சௌசீல்யம்ன்றது என்னன்னா உயர்வு தாழ்வு வேற்றுமை பார்க்காமல் பழகிறது, அதுதான் சௌசீல்யம். அது குகனோட பழகினார், சபரியோட பழகினார், குரங்குகளோட பழகினார், ராட்சசர்களோட பழகினார் சொல்லி இப்படி எல்லாரோடையும் பழகினதுனால அந்த உயர்வான பகவானானவன் வேற்றுமை பார்க்காமல் பாலும் நீரும் கலந்தா போல இரண்டரை கலந்ததுன்றதாக சொல்லி குகனோட பழகினது இத்தியாதிகள்லாம் குணங்கள். சௌசீல்யம்ன்றதான் கிருஷ்ணாவதாரத்துல இளையர்களோட பழகினார், பசுமாட்டோட பழகினார், கண்ணுக்குட்டியோட பழகினார். அந்த அப்படிப்பட்டதான அந்த சௌசீல்யம்ன்றதான குணம், வாத்சல்யம்ன்றதான குணம், நம்மளுடையதான தோஷத்தை எல்லாத்தையும் பார்க்காமல் பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாங்க. அப்படி அவிஞாதான் சொல்லக்கூடியதான அது அப்படிப்பட்டதான குணங்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி என்றாள் என்றுதான வேதமும் என்ன சொல்றதுன்னு கேட்டா, சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. பெருமாள் இருக்கானே அவன் பெருமையானது இங்கே அவதாரம் பண்ண பிறந்தான் அதிகமா இருக்கு. அவதாரம் பண்ண பெருமாள் பெருமையெல்லாம் இன்னும் அதிகரிக்கிறது. ராமன், கிருஷ்ணன், தசுமன், வராகன்றதாக சொல்லி ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்து அப்படி இந்த மாதிரியான அவனுடைய பெருமையெல்லாம் அதிகரிக்கிறது. அந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடின்றது என்னன்னு கேட்டா, வைகுண்டத்துக்கு போகணும்னாக்க வேற சரீரத்தை எடுத்துட்டு அங்க போகணும், அந்த மாதிரிதான் கிடையாது. இப்ப இருக்கிற இந்த சரீரத்தோட இங்கேயே கிருஷ்ணனை அனுபவிக்கலாம். அதனால ஆய்ப்பாடிக்கு இருக்கிறதான விசேஷம், கோகுலத்துக்கு இருக்கிறதான விசேஷம் அப்படின்றதான. ராமாவதாரத்துல அயோத்தியில இருக்கிறவெல்லாம் ராமன் எவ்வளவு சமத்தான பையன் அப்படின்றதாக சொல்லி அவனுடையதான நற்குணங்களை பார்த்து சந்தோஷப்படுறதான ஊர் அயோத்தி. கிருஷ்ணனுடையதான விஷமத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதான ஊர் இந்த ஆய்ப்பாடி அப்படின்றதாக. இங்க தம்பி விஷமம் பண்ணுவான், தப்பு பண்ணுவான், திருடுவான். அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவான்னா சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்றதான். பகவான் தம்பியான கிருஷ்ணன் போய் வெண்ணையை திருடுவான், நெய்யை திருடுவான்றதாக இருக்கு. பலராமன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்றதாக இருக்கு. கிருஷ்ணன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்பான். கோவர்தனகிரிக்கு ஒன்றும் பூஜை பண்ண வேண்டாம்,
அதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம், கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்றதாக மாற்றி சொன்னாங்க. கிருஷ்ணா நீ சொல்றதையே கேட்கிறோம், கோவர்த்தன மலைக்கே பூஜை பண்றோம்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்க யார் இருக்காங்கன்னா வசிஷ்டர் முதலியதான ரிஷிகள் தான் இருந்தா. அவள் தான் ரொம்ப கெடுபடி, ரொம்ப நியம நிஷ்டையோட இருக்கிறவர்கள் வசிஷ்டாதிகள் அந்த ஊர்ல அயோத்தியில். இங்க யார் இருக்கா என்றுதான் கேட்டா இந்த இடையர்கள் தான் இருக்கா. இடையர்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா இடக்கை வலக்கை வித்தியாசம் தெரியாது, எந்த கையால என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியாதவர்கள், வலக்கை இடக்கை வேறுபாடு தெரியாததான இடையர்களோட கூட அனாச்சாரத்தில் இருக்கிறதான அந்த இடையர்களுக்கு அதுல இடையர்களுக்கெல்லாம் தலைவன் வல்லான் ஆய தலைவன் ஆய்ந்ததாக ஆழ்வார் பண்றார். அதனால இடையர்களை என்ன பண்ணுவாளாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பாங்க. அதுல தலை குளிச்சாக்க உடம்பு குளிக்க மாட்டாங்க, உடம்பு குளிச்சாக்க தலை குளிக்க மாட்டாங்க. அவர்கள் அப்படி இருக்காங்க, அவர்களுக்கு தலைவன் இவன் எப்படி இருப்பான் அப்படின்றதான் சொல்லி அப்படி என்னன்னா சௌலபியம் சௌசீல்யம் பெருமாளுடையதான நீர்மை இறங்கி வரான் பகவான் அப்படின்றதான அந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமி என்றார். இந்த செல்வச் சிறுமி என்றார் என்ன செல்வம்? பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தான் செல்வம்னு இந்த காலத்துல நம்ம நினைக்கிறோங்க. நம்ம பெரியவெல்லாம் எப்படி ஒருத்தனை செல்வந்தன்னு எடை போட்டு தெரியுமா? வேல்யூஸ்க்கு தான் அந்த காலத்துலலாம் ப்ராமினன்ஸ் இருந்தது. அப்போ இது என்ன செல்வம்னாக்கா என்ன அப்படின்னு தான் கேட்டார். இடையர்கள் என்ன பண்றாங்க, பால் மோர் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் அந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் பணம் வரும் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் அப்படி ஒன்றும் பணம் கிடையாது. ஆனா செல்வ சிறுமியர் காடுன்னு சொல்றாளே அப்படின்னு தான் கேட்டா செல்வம் தான் எதுன்னு கேட்டா இந்த ஆத்மாவுக்கு பகவானுக்கு சேவை பண்றது இருக்க அந்த செல்வம் தான், அதுதான் பெரிய செல்வம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றதான பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன் தான் செல்வந்தன். வாயால சொல்லலாம், வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, இந்த மாதிரிலாம் இருந்திருக்காளான்னா 3-4 உதாரணத்தை காமிக்கிறார். ராமாயணத்துல இளைய பெருமான்னு சொல்றதான லட்சுமணன் சொல்றார். ராமன் தண்டகாரண்யத்தை கிளம்ப போறார். ராமனுக்கு முன்னாடி லட்சுமணன் நிற்கிறார். எப்படி நிற்கிறார்னு கேட்டார், மரவுரிய தரிச்சுட்டு மண் கூட மண் வெட்டி இதை கையில வச்சுன்னு நிற்கிறார். லட்சுமணன் எப்படி நிற்கிறாருன்னா ஆல்ரெடி அவர் மரவுரிய தரிச்சுட்டார் லட்சுமணன். மண் கூட மண் வெட்டின்றதெல்லாம் அங்க காட்டுல போனா கிழங்கு இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக சொல்லி இதெல்லாம் மண் வேணுங்கிறதுக்காக அது ரெண்டுத்தையும் கையில வச்சிருந்தார். அப்படிப்பட்டதான நிலையில இருக்கிறதான அந்த லட்சுமணனை வால்மீகி என்ன சொல்றார், லட்சுமணோ லட்சுமி சம்பன்னா அப்படின்னு. லட்சுமி சம்பன்னா செல்வமுடையவன் அப்படின்றதாக என்ன செல்வம்னா காட்டுல போய் எல்லா கைங்கரியத்தையும் பண்ண போறோம். 14 வருஷம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் 24 மணி நேரமும் அயோத்தியில ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பான். இங்க எல்லா கைங்கரியத்தையும் அவன் பண்றான். அதனால வால்மீகி என்ன பண்ணாருன்னா லட்சுமி சம்பன்னா, அதனால செல்வ சிறுமி என்றார். கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நீங்க எப்படி பூஜை பண்றீங்க, அதனால நீங்க தான் செல்வம் படைத்தவர்கள். அடுத்தது விபீஷண ஆழ்வான், ராவணனை விட்டேன், லங்கையை விட்டேன், என்னுடையதான ஃபேமிலியை விட்டேன், என்னுடையதான ஐஸ்வர்யத்தை விட்டேன் அப்படின்றதான் மித்ராணிச்ச தனானிச்ச அப்படின்றதான் எல்லாத்தையும் விட்டேன். என்ன கேட்டார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்றதான் சொல்லி பெருமாள் இடத்துக்கு வந்தார். அப்படி வர அவரை என்ன சொன்னார்னா அந்தரிக்ஷ ஜதஸ்ரீமான், ஆகாயத்தில் இருந்து கூப்பிடுறார். ஆகாசத்தில் இருக்கிறதான விபீஷணன் பற்று இல்லாமல் இல்லை, பூமியில இருந்தாக்க ஓடிக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் நடுவாந்திரத்தில் இருக்கிறதான எதுவுமே இல்லாததான விபீஷணனை அந்தரிக்ஷ ஜதஸ்ரீமான் ஏன்னா ராமன் கிட்ட வந்த கைங்கரியத்துக்காக ராமனிடத்திலே வந்து சேர்த்தார். அதே மாதிரி கஜேந்திரன்றதான யானை இருக்கு. அந்த யானையானது பிராணம் போறதான சமயத்துல ஒரு தாமரப்பூவை பறிச்சு பெருமாளே இதை ஏத்துக்கோ, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீங்காய் அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்க, இது சொல்லுது நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணாந்தம் மதுசூதனா கரஸ்த கமலான்யேவ பாதையோகோ அர்ப்பிக்கும் தவா. என் உயிர் போர்ந்து என்னுடையதான
சரீரம் போறதுன்றதுக்காக நான் கவலைப்படல பெருமாளே. என் கையில இருக்கிறதான இந்த தாமரப்பூவை உன் திருவடியில சமர்ப்பிக்காமல் என் உயிர் போறதுன்றதுக்காக கவலைப்படுறேன். அதனாலதான் பெருமாள் ஓடோடி வந்து எதுக்குன்னா அங்க இருந்தே சக்கராயுதம் போட்டு முதலே கொண்டிருக்கலாம். கருத்துமிடம் பொருது புனல்ன்றதாக ஆழ்வார் சொல்றார். சக்கரத்தாழ்வார் பெருமாள் மனசுல என்ன நினைக்கிறாரோ அங்க போய் முடிக்கும். அப்படி இருக்கச்சே நேரில் எதுக்கு வந்தார்னா கருடன் வந்த வேகமும் போறாமல் கருடன் கிட்ட இருந்து குதிச்சு கருடனையும் எழுத்துட்டு இந்த குளக்கரைக்கு வந்தார். அது கொடுக்கறதான அந்த புஷ்பத்தை வாங்கிக்கணும். அதனால சாகர நிலையில இருக்கிறதான கஜேந்திரனை சது நாகவர ஸ்ரீமான். அதனால பெருமாளுக்கு ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்சதான ஒரு புஷ்பத்தை கொடுக்கணும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேட்சதி சொல்லி அது சொன்னாங்க. இது மூணும் ரொம்ப பாப்புலரான கொட்டேஷன். இன்னொன்று இருக்கு, ஜடாயுன்றவர் சீதா தேவிக்காக பிராணனை கொடுத்தார். ராவணனோட சண்டையிட்டு தன் உயிரியே கொடுத்தார். பெரிய உடையாற்றதாக சொல்லி ஜடாயு புஷ்கரணின்னு இங்க திருப்புக்குழியில் இருக்கு. அதே மாதிரி புள்ளம்புறங்குடியிலும் ஜடாயு புஷ்கரணி என்றதாக அங்கேயும் அது சொல்றார். ஜெயந்திர மோட்சம் அதே இது சொல்றார். அது பேர் என்ன, ஜடாயு புஷ்கரணி என்றார். இங்க ஜடாயுக்கு திருப்புக்குழியில பெருமாள் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார்தான். அப்படிப்பட்டதான அந்த தசரதனுக்கே ராமன் பண்ணல, ஜடாயுவுக்கு பண்ற. அதுதான் செல்வத்துக்காக செல்வ சிறுமியாள் சீர்மல்பமாய் பாடி செல்வ சிறுமியாள் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் என்ன பண்ணாருனாக்க ரொம்ப பரம சாத்திகரம். ஒரு புல்ல கூட மெடிக்க மாட்டார். ஐயோ அந்த புல்லுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரப்போறதுன்றதாக சொல்லி அவ்வளவு பரம சாத்திகராக இருந்ததான அந்த நந்தகோபன் கிருஷ்ணன் பிறந்த அப்புறம் ஈட்டியை நல்லா பூரா தீட்டி வச்சிருந்து அந்த தொட்டிலுக்கு கிருஷ்ணன் இருக்கிற தொட்டிலுக்கு ஒரு எறும்பு வந்தாலும் ஈ வந்தாலும் அதை ஈட்டியால குத்தி அதை அட்டாக் பண்ணுவார். சிங்கத்தை அட்டாக் பண்ற மாதிரி பூர்வேல் கொடுந்தொழிலன். அப்படி இதை கொடுந்தொழிலன்னு சொல்லலாமான்னு கேட்டார். கொடுந்தொழில் இல்லை, பகவானை நம்மளுக்கு பண்ணாதான் எந்த தொழிலுமே நல்லதா கெட்டதான்னு எப்படி டிசைட் பண்ண முடியும். திருடன் வந்து கத்தியால குத்துறான், அப்போ அது தீர்ப்பு விளையுது. டாக்டரும் கத்தியால தான் குத்துறார். சர்ஜன் என் உயிரையே காப்பாற்றுங்க டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போங்க. என்னப்பா கத்தியால தான் குத்தினான். அவன் குத்தினாக்க ஆபத்து, இவர் குத்தினாக்க நம்மளுக்கு நன்மை அப்படின்றாங்க. அதனால ரிசல்ட் என்னன்றதை பார்த்து தான் அந்த ஆக்ஷன் ஆனது நல்லதா கெட்டதான்றதாக டிசைட் பண்ணணும் அப்படின்றதாக. அதனால பெருமாளை காப்பாற்றுறதுக்காக அவர் இப்படி ஈட்டியை தீட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்காக வேதம் தான் சொல்றது. இது நஹிம்சா சர்வா பூதானி, எந்த பிராணியையும் ஒரு எறும்பு கூட நம்ம பாதிக்க கூடாது, அஹிம்சையா கடைபிடிக்கணும்ன்றதாக தான் வேதம் சொல்றது. அதுவே என்ன சொல்றதுன்றதாக கேட்டா யாகம் பண்ணாங்க அப்போ இது சொல்றது அக்னி சோமியும் பசுமாலவே தான் அப்படின்றதாக. அப்போ அந்த ஒரு யாகம் பண்ற இடத்துல ஒரு இது அந்த ஒரு பிராணியை ஒரு ஹிம்சை பண்ண வேண்டும். அது எப்படி பண்ணலாம்ன்றதாக கேட்டார். அந்த பிராணிக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுன்றதாக அதே வேதமே சொல்லும். ஆகையினால அதுக்கு நன்மையில முடியறதுனால இது ஹிம்சையெல்லாம் ஆகாது அப்படின்றாங்க. அதனால நன்மை முடியறதுனால அந்த அதே மாதிரி இங்க பகவானுக்காக பண்றதுனால இது கொடுந்தொழில் ஆகாது. இன்னொரு அர்த்தமும் பண்ணலாம். கொடுந்தொழில் இலக்கணத்துக்கு இது ஒத்து வராது, இருந்தாலும் அதை பிரிக்கலாம். கொடுந்தொழில்னா கொடுக்கத்தையே தொழிலாக கொண்டவர் நந்தகோபர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன். அதனால அறம் செய்கிறார்கள், எல்லாருக்கும் கொடுக்கிறார். கொடுப்பதையே தொழிலாக கொண்டவன் கொடுந்தொழில் அல். இது கொடுமையான தொழில் அல் அல்லதாக அதுவும் சொல்றார். இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க அப்படின்றதா. என்ன அப்படின்னு கேட்டா கொடுந்தொழிலன் யார் தெரியுமா? இந்த கிருஷ்ணன் தான் அப்படின்றதா. நந்தகோபன் குமரன் கிருஷ்ணன் இருக்கானே அவன் தான் கொடுந்தொழிலன் அப்படின்றதா. அவன் என்ன
கொடுந்தொழில் பண்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய கொடுந்தொழில் இந்த பெண்களுக்கு தான் தெரியும். என்னன்னு கேட்டாங்க, ஏற்றதான ஒரு பெண்ணை பார்த்து சாயங்காலம் நீ லஸ்கார்ல வந்து நில்லு, நான் அவனை மீட் பண்றேன் கேட்கிறான். அதே சமயம் இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, நீ அந்த மந்தவரி போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்து அங்க நம்ம மீட் பண்ணுவோம். அதே டயத்துக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட பனகல் பார்க்குக்கு வா, இன்னொரு பொண்ணு கிட்ட இங்க மெரினா பீச்சுக்கு வா. 4 பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஒரே டயத்துல கொடுத்துட்டு 4 பேர்கிட்டையும் போக மாட்டான். 5வது யாரோ ஒருத்தர்கிட்ட போயிருக்கான். அதனால இப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணனுடையதான கொடுமையான தொழில் இருக்கு. ஆழ்வார் சொல்றார், கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு வேதைக்கு பொய் உரைத்து குறிப்பிடல் மங்கை ஒருத்தி தன்னை உணர்த்தி அவளுக்கும் மெய்யனல்லை அப்படின்றதான சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கிறதான இதுதான். அப்படிப்பட்டதான கொடுந்தொழிலர். இதுதான் ஆண்டாளே சொல்லப்படுறார். இந்த பெண்கள் சொல்றதையே தான் ஆண்டாள் தன் பார்த்தனால பெண்கள் சொல்றதா என்ன சொல்றாருன்னா, மனத்துக்கு நீயானை பாடவுன்னே வாய்க்கிறவர்கள். யாருக்கா மனத்துக்கு நீயவன்னா, ராமன் தான் மனத்துக்கு நீயவன். அப்ப என்ன தெரியறதுன்னா, இவன் கொஞ்சம் இது பண்ணி டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நம்மள இப்படி எல்லாம் பரீட்சை பண்ணி அப்புறம்தான் பெருமாள் அனுகிரகம் ஆனந்தத்தை கொடுக்கிறான் கிருஷ்ணன்றதுனால கொடுந்தொழிலன் பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றதாக அதுல இது வேல் எங்க வந்தது அப்படின்றதாக கேட்டா, நின் கையில் வேல் போற்றின்றதாக 24வது பாசுரத்திலையும் பார்க்கலாம். அதனால அந்த இடையர்களுக்கு வேல்ன்றதான ஆயுதமானது அவர்களுக்கு அப்படி அது உண்டுன்றதாக குலத்திலே பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றதாக ஊர்ல இருக்கிறதான ஜனங்களுக்கெல்லாம் நந்தகோபன் என்ன பண்றாருன்னா, சாப்பாடு அன்னதானம் பண்றார், தீர்த்தம் தண்ணீர் பந்தல் வைக்கிறார். அதே மாதிரி யாருக்கு வஸ்திரம் வேணுமோ அந்த உடையெல்லாம் கொடுக்குறாங்கிறதாக. அதனால கூரை சோறு இதெல்லாம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். எங்களுக்கெல்லாம் எது சாப்பாடு எது துணிமணின்னு தெரியுமா நந்தகோபாலன் அப்படின்னு கேட்டார். என்னன்னு கேட்டார், உண்ணும் சோறும் பருகினே தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்றதாக. என்ன வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதர்பவா, எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வமிதி அப்படின்றதாக. அதனால அப்படி எல்லாம் பகவான் தான் நினைக்கிறதான எங்களுக்கு நீ கிருஷ்ணனை கொடுத்தாதான் திருப்தி அடைய முடியும். அந்த நந்தகோபன் தானே கொடுக்க போறார். அதனால அந்த பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்றதான். நந்தகோபன் குமரன் ஊர்ல இருக்கிறவர்தான் போய் கிருஷ்ணனை பத்தி புகார் சொல்லுவான் நந்தகோபன் கிட்ட. கிருஷ்ணன் பார்த்தா நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்றதாக நந்தகோபன் அப்படியே பின்னாடி ரொம்ப சாதுவா வந்து கையை கட்டிட்டு நின்று பார்த்தாக்க நந்தகோபன் இந்த கிருஷ்ணனை பார்ப்பார். குமரன் குமரன்னாக்க ரொம்ப இதுவா அடக்கமா பவ்யமா இருக்கிறதான அப்படி அப்பாவை பார்த்தாரு இப்படி நடிப்பானா கிருஷ்ணன். அவர் பார்த்துட்டு இந்த பையனையா பத்தி இவரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா இதெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவர் நினைச்சிட்டு வர பார்த்தேன். முதல்ல எடுத்ததான டெசிஷன் இவனுடையதான பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு கிருஷ்ணனுடையதான அந்த பணிவை பார்த்துட்டு அப்படியே மாற்றிடுவார் மனசை. அப்படி ஏமாத்துவான் அப்பா கிட்ட. பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு அடக்க ஒடுக்கமா இருக்கிறதுதான். ஏராந்த கண்ணி யசோதை இளசிங்கம். வைகுண்டத்துக்கு போனாக்க தேவலோகத்திலையும் கண்ணை கொட்ட வேண்டாம். இங்க இருந்தாலும் கண்ணை கொட்டி கொட்டி எவ்ரி செகண்ட் கண்ணை கொட்டும். அது வாலண்டரி ஆக்ஷன். தேவலோகத்துல கிடையாது. அதனால கோபிகா சொல்றா, இந்த பிரம்மாவுக்கு ஒன்றும் தெரியல, இந்த ரம்பா ஊர்வசியை பார்க்கறதுக்கெல்லாம் கண்ணை கொட்டாம வைக்கிறாங்க. கிருஷ்ணனை பார்த்துட்டு எங்களெல்லாம் கண்ணை கொட்டப்படியா பிரம்மா எங்களை செஞ்சுட்டான். அது தெரியல, யாருக்கு எப்படி பண்ணணும்ன்றது அது தெரியலன்றதாக ஒரு க்ஷணம் அப்படி கண்ணை மூடி திறந்தாங்க. ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு கிருஷ்ணனை பார்க்க. ஏன்னா கண்ணை மூடுற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிருஷ்ணனுடையதான தரிசனம் போயிட்டு துட்டியுகாயே கிருஷ்ணா துவாமகசியதான்றதாக அவ அப்படி சொல்றார். வைகுண்டத்துக்கு போனாங்க கண்ணை கொட்டுவாங்க, பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த யசோதை என்ன பண்றாருன்னா கிருஷ்ணனுடையதான லீலைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா
கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தார். அந்த ஆனந்தத்திலேயே இருக்குதுன்னாங்க அவர் கண் எப்படி இருக்கும்ங்கிறார். அப்படியே அந்த ஆனந்தமானது கண்ணில் தெரியுது. ஏறார்ந்த கண்ணி. அப்ப கண் எவ்வளவு அழகா இருக்கும்னா ரொம்ப அழகாக இருக்கும். மனசு அப்படி சந்தோஷமா இருக்குதுன்னாங்க கண் அப்படி சாந்தமாகவும் அழகாகவும் அப்படி ஆகும். ஏன் அப்படின்னா கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கா. கிருஷ்ணன் அப்படி என்ன பார்த்து ஆனந்தம் அப்படி என்னது ஆனந்தம். அதுக்கு தேசிகன் சொல்றார், ஆழ்வார் சொல்ற ஒரே விஷயம்தான். என்ன ஹத்தும் தும்பே நிகிதகரா சுவாதுஹரியன் கவீனம் திருட்வா காமம் கிரகணச்சலாம் மாதனம் ஜாத்தரோஷாம் பாயாதீச பிரசித்தபதோ நாமகச்சன்ன திஷ்டன்னு வித்யாகோபா சுபதினே வீரையும் விஸ்வபோக்தா. அவங்க இது முகப்பாலும் சரி, அதுல புதுசா கிடைச்சதான வெண்ணெய் ஒரு வாரம் ஆச்சுன்னாக்க கொஞ்சம் அது வாசனை வரும், புளிப்பும் எல்லாம் இருக்கும். ஃப்ரெஷ் பட்டர் அப்படின்றதாக அந்த ஃப்ரெஷ் பட்டர் போய் கையை விடா எது வரைக்கும்னா தோல் வரைக்கும் கை உள்ள போகும். மேலே தானே வெண்ணெய் முடக்கு, நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பார்த்த உடனே ஆசையில அப்படி அடி வரைக்கும் பானை அடி வரைக்கும் கையை விடுறாங்க. யசோதை பின்னாடி வந்து பார்க்குறாங்க. கையை எடுத்துட்டு இந்த கிருஷ்ணன் என்ன பண்றதுன்னா அம்மாவை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவ கையை கலவமா பிடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரே பயம் வந்துதான் கிருஷ்ணன். யாருக்கு? சர்வேஸ்வரனான கிருஷ்ணனுக்கு யசோதையை பார்த்து பயம் வந்தது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஓடி போயிடலாம். ஸ்பாட்ல இருந்தாதான பிரச்சனை. ஓடிடலாம்னு ஒரு காலை எடுத்தார். கால் ஃப்ரீஸ் ஆகிட்டான் பயத்தில். கால் ஓட வரல. திருடன் வந்துட்டான்னாக்க வாயில திருடன் திருடன்னு சொல்றதுக்கு வராது. கூப்பிட வேண்டியதுதானே அப்படின்னு பயத்துல வார்த்தை வரல. அந்த மாதிரி உடம்பும் ஆக்ஷன் வராது. பயத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். எப்படி நிற்கிறான்னு கேட்டா, இந்த கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன்லாம் நம்ம கோவிலில் பார்க்குறோம். ஒரு கால் ஊனே இருக்கும், இன்னொரு கால் பாதி தூக்கி இப்படி கையில் வண்டியை வச்சு ஒரு காலை எடுத்து ஓடலாம்னு அப்படி எடுத்தாராம். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்? ரோடை கிராஸ் பண்ணச்சே முடியல, கிராஸ் பண்ண முடியல. நடுவில் மாட்டிருந்தோம். ரெண்டு பக்கமும் அவன் வண்டி சர்ன்னு போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கணம் முடிந்துருவோம். கணம் மொழிட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். கார்லாம் நின்றுடணும்னு மனசுக்குள்ள ஒரு நம்ம போகலாம். அந்த மாதிரி கிருஷ்ணன் யசோதைகிட்ட ஓடி போகவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னு உடனே கணம் மொழிந்தான், கையை கூப்பினான் அப்படின்றது. ஏன்னா நம்மளை பார்த்து எல்லாம் தப்பு பண்ணிட்டு கோவிலுக்கு வரால எல்லாம் என்ன பண்றாங்க? கிருஷ்ணா அப்படின்றது. ஓ தப்பு பண்ணாங்க, கையை கூப்பிடணும். நம்மளும் அம்மாவை பார்த்து கையை கூப்பிடுவோம், கணம் மொழிடுவோம், விட்டுருவா அப்படின்றதான் சொல்லி இதை பார்க்கிறா யசோதை. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அது ஆழ்வார் பாசுரத்தில் இன்னும் அழகாக சொல்றார் அப்படின்றதாக அந்த இது சொல்கிறார். அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழ ஆரம்பிக்கும். சத்தம் யசோதை சொல்றார், வாய் வாய் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அப்படின்றதான். அந்த அழவும் கூடாது, சத்தமும் போடக்கூடாதுன்றதுனால என்ன ஆகும்னு கேட்டா, அந்த உதடெல்லாம் நெளியும். இப்படி இப்படி அப்படி அழுகையை அடக்கின்றதுனால நெளியும் அப்படின்றதாக. அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் ஆழ்வார் பாசுரத்தில் குலசேகராக தொழுகையும் கையை கூப்பது இவை கண்ட யசோதை. இதை அனுபவிக்கிறார் யசோதை. என்ன தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே பரமானந்தத்து பிரம்மானந்தத்தினுடையதான ஹையஸ்ட் லெவல்ல இருக்கா யசோதை. ஏராந்த கண்ணி யசோதை ரவிசிங்கம் இப்படி. அது மாத்திரம் இல்லை, இந்த அனுபவங்கள் இதுவும் உண்டு. கிருஷ்ணனை மாடுமேய்க்க அனுப்பிச்சுட்டு ஐயோ அவனை வெளியில் அனுப்பிச்சேன்னு, அவன் சாப்பிட்டானான்னு தெரியலையே, ஒரு அவனுக்கு செருப்பு கூட கொடுக்கலையே, அவனுக்கு ஒரு படம் கூட கொடுக்கலையே அப்படின்றதாகவும் கவலைப்படுவான். அப்படிப்பட்டதான ஏராளந்த கண்ணே யசோதை இளம் சிங்கம். யசோதை கிட்ட வந்துட்டு அப்படி இருக்குன்னா சிங்கக்குட்டியாக இருப்பான். துரு துரு துருன்னு எதுக்கும் அடங்காமல் அப்படி இருக்கிறதுதான் சொல்லி யசோதை இளம் சிங்கம். இந்த பெண்கள்லாம் இளம் சிறுமிகள்.
அதுக்கு ஏற்ற மாதிரி இவன் இளம் சிங்கம் அப்படின்றதாக ராகவோர் கதி வைதேகியம் தம்சேயம் அசிதேஷனா அப்படின்றதாக சொல்லுது. ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு யசோதைக்கு இப்படி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்னு நந்தகோபனுக்கும் அட்ஜெக்டிவ் போட்டிருக்கா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதா இவா 2 பேருக்கு அந்த மாதிரி ஒரு அவார்டே தானே, பெருமை எல்லாத்தையும் புகழ் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஆண்டாள் எதுக்கு பாடிட்டார், அந்த பெண்கள்லாம் எதுக்கு பாடுறாங்கன்னு தான் கேட்டா, பகவானான சர்வேஸ்வரனை இவா அடைய போறான், கிருஷ்ணனை அடைய போறான். கிருஷ்ணனை அடையிறதுக்கு ஒரு புருஷகாரம்னு சொல்லுவாங்க, ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி. அது யாருன்னா நந்தகோபனும் யசோதையும் தான் கொடுக்கணும் கிருஷ்ணன். அதனால அந்த புருஷகாரமாக இருக்கிறதான அந்த அவளை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை கட்ட வேண்டும். இது இருக்கல்ல ஆழ்வார் வாசகத்தில் சொல்ற அந்த பெரியவர்களுடையதான அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளை சேவிக்க வேண்டும், பெருமாளை அணுக வேண்டும்ன்றதான அப்படி அந்த மாதிரியான. அதனால அந்த யசோதையும் நந்தகோபரையும் கொண்டாடுற பெருமாளை பற்றி சொல்ற. கார்மேனி செங்கன் கருமதியம் போர்முகத்தான். கிருஷ்ணனுடையதான திருமேனி நிறம் எப்படி இருக்குன்னா அந்த நீருண்ட மேகம் போல இருக்கிறது. அந்த நீருண்ட மேகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னா நம்மளுடையதான மனசுல இருக்கிறதான தாபத்தை எல்லாம் உடனே போற்றணும். அந்த மேகம் எதுக்குன்னா தனக்குன்னு வச்சுக்காம மற்றவாளுக்குன்னு கொடுக்கணும். இவ்வாளுக்கு தான் கொடுக்கணும், இவ்வாளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வேற்றுமை இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, உப்பு நீரை குடிநீராக மாற்றி கொடுக்கிறது. இப்படி எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறது. அந்த மாதிரியாக பகவானுடையதான அருள்ன்றது இதெல்லாம் ஒரு ஒப்பிட்டு சொல்றதுக்கு தானே தவிர அவனுடைய அருளை ஒப்பிடவே முடியாது அப்படின்றதான. அவன் ஒரு பக்தர்களுக்கு வரம் கொடுக்குறாங்க, தனக்காக கொடுத்துருந்தான். இந்த வரம் கொடுக்கறதுனால எனக்கு நன்மை, இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிறதுனால என்னன்னா எனக்கு லாபம்ன்றதாக அவன் நினைக்கிறான். இவனுக்கு லாபம் நான் கொடுக்குறேன்றதான எண்ணத்துல கொடுக்குறேன். அதனால்தான் கார்மேனி செங்கன் அப்படின்றதான. கார்மேனி செங்கன் பெருமாளுடைய கண் எப்படி இருக்குன்னா தாமரை போல, அந்த தாமரை இதழை போல அந்த சிவந்ததாக இருக்கிறது. இந்த செங்கன்றது இருக்கணும். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது ராமானுஜர் இப்படி இந்த இதுல இருந்து யாதவ பிரகாசன்றதான குரு கிட்ட படிச்சிருந்தார். அவர் ஒரு வேத வாக்கியத்திற்கு ஒரு தவறான பொருள் சொன்னார். கப்பியாசம் கொண்டரீக்கம் இவ அக்ஷினி அப்படின்றதாக சொல்லி பெருமாளுடையதான கண் எப்படி இருக்கும்னு சொன்னார்னு கேட்டார். செங்குரங்கின் பின்பகுதியை போலே சிவந்திருக்கும்ன்றதாக ஒரு தாழ்மையான ஓமையை சொன்னார். பிச்சைக்காரனை பார்த்து நீ ராஜாவை பார்த்துருக்கேன்னு சொல்லலாம், ராஜாவை பார்த்து நீ பிச்சைக்காரன் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். நீச்சோப்பமைன்றதாக சொல்லி ராமானுஜருக்கு மனசு பொறுக்கலை. அதனால குருவுக்கு இது பண்ணிருந்தார், என்ன பேச விட்டார். கண்ணில் கண்ணீர் இதை நினைச்சு கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் போய் அவர் குரு தொடையில பட்டுதான். சூரியனுக்கு எடுத்தது அவர் மேல பார்த்தார். ஏன் அழகாக நீங்க ஒரு அர்த்தம் சொன்னாலே அது மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. சரி, அப்போ உனக்கு தெரிஞ்சா வேற தானே அர்த்தம் சொன்னேன் அப்படின்னா, அப்போ நல்ல ஆழமான குளத்துல பெருத்த கண்டோடு சேரு நிறைந்ததான அந்த தடாகத்துல அந்த நீர் உண்டதான அந்த தாமரை தண்டானது மேல சூரியனாலே அந்த பூவானது மலரம் பெற்று எப்படி அகன்று விரிந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அப்படிப்பட்டதான தாமரையை கொண்டதான சிறந்த கண்களை உடையவன்தான் அதுக்கு அர்த்தம் சுவாமி அப்படின்றதுனால. கபின்னாக்க குறைப்பு இல்லை, சூரியனுக்கும் அதுதான் அது அந்த வார்த்தையானது குறிக்கும். அதனால அந்த சூரியன் ஒளியினாலே நன்கு மலரம் பெற்றதான தாமரை அதுவும் எப்படி இருக்கணும்னா ஜலத்திலேயே இருக்கணும், நிறைய ஜலத்துல இருக்கணும், பருத்த தண்டுடையதாக இருக்கும். அப்படிப்பட்டதான தாமரை மலர்ந்ததுன்னா நல்ல அகன்று விரிந்து நீண்டு இருக்குமோ
அந்த மாதிரியா இருக்குன்னு சொல்லணும்ன்றதாக குரு போறோம், நீ எங்கிட்ட படிச்சது போறோம், நீ குரு மிஞ்சினதான சீடனாயிட்ட அப்படின்றதாக அப்படி ராமானுஜரை திருப்தினது என்னன்னு கேட்டா அந்த கண் தான். அவருடைய சிஷ்யராக இவர் வந்தார், உரங்காவல்லி தாசன் ஒருத்தர் வந்தார் சேரன். அவர் என்ன அப்படின்றதா பெரிய மல்யுத்த வீரர். அவர் என்ன பண்ணார், ராமானுஜர் கொள்ளிடத்துல அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்துச்சு, வெயில்ல மாத்தியாத்மிக அனுஷ்டானம். அப்போ அந்த ஒரு காட்சியை பார்த்தார். அது பார்த்தாக்க ஒரு நல்ல பயில்வான் தன்னுடைய பட்டு அங்கவஸ்திரத்தை பூமியில மணல் மேல போடுறார், கையில படம் பிடிக்கிறார். ஒரு பெண், அழகான பெண்ணானவள் அந்த அங்கவஸ்திரத்து மேல காலை வச்சிருந்தாரா, அவளுக்கு தலைக்கு மேல கொடையும் பிடிக்கிறார். இதெல்லாம் இது பப்ளிக்கா இப்படி பண்ணிட்டு வர்றாரு. என்னதான் அது கொண்டாட்டியா இருந்தாலும் காதலியா இருந்தாலும் ஆத்துல தானே வீட்டுல தானே இப்படி எல்லாம் பண்ணணும், பப்ளிக்கா பண்ணிட்டு வர்றாரு, இது ஒரு வினோதமா இருக்கேன்னு அவங்க நீ என்ன பண்ற அப்படின்னு இவளுக்கு இந்த மாதிரி இப்போ வெயில் படாமல் இருக்கணும்ன்றதுக்காக படம் பிடிக்கிறேன், காலில் சூடு பட்டாங்க கண் வாடிவிடும், அதனால கீழே என்னுடையதான கட்ட அந்தவஸ்திரத்தை போடுறேன். எதுக்காக இதெல்லாம் பண்றேன், அவள் கண் அழகு என்ன ரசிக்க இருக்குது. ஓ அவ்வளோதானா, இதை விட அழகான கண்ணை காமிச்சாங்க என்ன பண்ணு, இவ்வளவு விட்டுருவேன், சரி வா அப்படின்றதாக சொல்லி பெரிய பெருமாள் அரங்கனை போய் சேவை பண்ணி வச்சார். பெரியவாய் புடை பிறந்து முடிந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன என்பதாக சொல்லி அந்த கண்ணை சேவை பண்ணி வச்சார். ராமானுஜருடையதான அனுகிரகம். உடனே என்னாச்சுன்னு கேட்டார், இந்த க்ஷணம் முழுக்க இந்த க்ஷணம் முதல் உங்களுடையதான சிஷ்யன் ரங்கநாதனுக்கே நாம் அடிமைன்றதாக சொல்லி அவர் ராமானுஜருடையதான கர்ம சிஷ்யராக ஆகி அவருடைய வம்சத்தவர்கள்லாம் இன்னும் இருக்கார். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, பெருமாள் புறப்பாட்டுக்கு எழும்போது அந்த புறப்பாட்டுல முன்னாடி இவர் போவார். போச்சே என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இடுப்புல ஒரு பிச்சுவா கட்டி வச்சிருக்கு. நீதான் எல்லாத்தையும் விட்டு இப்போ ராமானுஜருடைய சிஷியனாகிற, இன்னும் எதுக்கு கட்டி அப்படின்னு இல்ல, நம்பெருமாள் புறப்பாடாச்சு, பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்துனாக்க என்னால தாங்க முடியாது, கட்டி எடுத்து குத்திட்டு என் உயிரை விட்டுருவேன் அப்படின்றதுக்காக. அதனால அப்படிப்பட்டதான பக்தனா எது செங்கன், அப்படிப்பட்டதான கார்மேயன் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றதாக கதிர்மதியம் போல் முகத்தான்ன்றதாக சொல்லி பெருமாளுடையதான திருமுக மண்டலமானது சூரியனையும் சந்திரனையும் ஒத்ததாக இருக்கும் அப்படின்றதாக வேதம் நாமும் சொல்றது. அவனுடைய கண்களும் சூரிய சந்திரர்கள்லாம் அவனுடைய கண்ணாக இருக்கிறார் அப்படின்றதாக சொல்லுது. இப்படி சொல்லலாமா அப்படின்றதாக சொன்னார். அதுக்கு வால்மீகி இவெல்லாம் சொல்றார் என்ன அப்படின்றதாக கேட்டா, சூரியனையும் சந்திரனையும் சொல்லலாமே தவிர பெருமாள் மாதிரி ஆக முடியாது. அவளால் ஒரு உதாரணம் சொல்லலாம். வால்மீகி சொன்னாராம், சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம். ராமன் இருக்கானே சந்திரனை போல அப்படி குளிர்ச்சியாக பார்ப்பதற்கு கவர்ச்சியாக அழகாக இருக்கிறான். அதான் நம்ம பெருமாளை போய் ராமனை போய் சந்திரனோட ஒப்பிட்டு சொல்லிட்டோமே. அதீவ பிரிய தர்சனம். சந்திரன் போல 1000 சந்திரன் வந்தாலும் கோடி சந்திரன் வந்தாலும் என் ராமனுடையதான முதல் அழகுக்கு ஈடாகாது என்பதாக அவரே உடனே மாற்றிக்கிறார் என்பதாக. அதனால அப்படிப்பட்டதான நாராயணனே, நாராயணன்றதாக என்ன சொன்னாங்க, வைகுண்டத்தில் இருக்கிறது. எதுக்காக நாராயணன்றதாக சொல்றாங்கன்னு கேட்டாங்க. இது கிருஷ்ணன்னு சொன்னாங்க. இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற பெரியவர்கள்லாம் சந்தேகப்படுவா, கிருஷ்ணனோட போராடாங்க அப்படின்றதாக சொல்லி ஏதாவது சந்தேகப்படுவா. அதனால நாராயணன்றதான இவர்களுக்கு ஜபிக்க வேண்டியதான மந்திரம் நாராயணன்றதாக சொல்லி அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். பகவான் நம்மளுக்கு சுவாமி பகவான். அந்த பகவான் சுவாமியான பகவான் நம்மளுக்கு கைங்கரியத்தை கொடுப்பான். யாருக்கு கொடுப்பான்னா அடியவர்களான நமக்கே கொடுப்பான். நாராயணனே கொடுப்பான், நமக்கே கொடுப்பான் அப்படின்றதான சொல்லி அப்படிப்பட்டதான அவனுடையதான கைங்கரியத்தை பெற்று ஆரோர் புகழ பகிர்ந்தோர் என்பாவாய். நம்மளெல்லாம் பிரித்து வச்சதான இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிறவர்களே நம்மளை கொண்டாடும்படியாக இந்த கிருஷ்ணனுடையதான
இதுக்காக நோன்பு பண்ணோம்னாக்க நாட்டில் மழை பெற்று எல்லாரும் சௌரியமாக இருப்பார்கள் முதல் பாசத்தை முடிச்சார். வையத்து வாழ்வீர்கள் ஒரு 10 minutes இது வைப்பாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் திசைகள் கேளீரோ பார்க்கடவுள் பையத்துளின்ற பரம நடிகாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் அலரிட்டு நாக்குறியோம் செய்யாத செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உள்மாறி உகந்தேனோர் பாவாய். வையத்து வாழ்வீர்கள் மையத்தில் இருக்கேன் நேற்றுதான். அது என்ன அப்படின்னு கேட்டா இங்க இருக்கச்சே இந்த இதெல்லாம் அனுபவம் இந்த லோகத்தில் இருந்தோம்னாக்க தேவர்கள்லாம் இங்க கால் வைக்க மாட்டாங்க. ஒரு பெரிய வேள்வியெல்லாம் செஞ்சு இந்த தேவர்கள் எல்லாம் வரவழைச்சாக்க என்ன பண்ணுவாங்க, பூமியிலேருந்து ஒரு 2 அடி மேலதான் அவர்கள் கால் இருக்கும். பூமியில பட்டாக்க அஞ்ஞானமானது பிடிச்சுன்றதுக்காக இது இங்க பூமியில கால் வைக்க மாட்டார்கள் தேவர்கள். அப்படி எல்லாரும் பூசுவதான அந்த அப்படிப்பட்டதான அவரை பயப்படாது இங்க வந்தா மாட்டிட்டுருவோம் அப்படின்றதான சொல்லி அப்படி இருக்கிறதான இந்த பூமியில நீங்க பிறந்த அதுல என்னன்னு கேட்டாங்க, கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காலத்துல நீங்களும் இருக்கு. அது ஒரு பெரிய பாடம். கிருஷ்ணன் அங்க அவதாரம் பண்ணா இவ வேற ஒரு ஊர்ல இருக்கா வேற நாட்டுல இருக்கான்னாலும் அவன் இருக்கிறதான ஊர்லயே நீங்களும் வையத்து வாழ்வு. ரொம்ப பெரியவாளா இருந்தாங்க கிருஷ்ணனை அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லாமல் பெண்களாக அதிலே அவனுக்கு ஒத்ததான வயசுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வையத்து வாழ்வீர்கள். இருள் தருவா ஞானம் இதனுள் இனிப்பிறவி ஆண்மேன் ஆழ்வார் சொன்னாலும் இதுல சில விசேஷங்கள்லாம் உண்டு. அதுல முக்கியமானது அச்சாவதாரம்னு சொல்றதான கோவில். அந்த கோவில்ல எழுந்தருள் இருக்கிறதுன்றது இங்கதான் அது உண்டு. அப்போ அந்த ரங்கநாதனையும் திருவேங்கடமுடையானையும் காஞ்சி வரதனையும் மேல்கோட்டை செல்வப்பிள்ளையும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மங்களாசாசனம் பண்ணி இந்த பெருமாளை சேவிக்கின்ற தவிர எனக்கு பரமபதம் கூட வேண்டாம் அப்படின்றதாக இச்சுவை கவிரையான் போய் இந்திர லோகமாகும் அச்சுவை பெரினும் வேண்டதாக சொல்லுவார். அதனால வைகுண்டம் கிடைச்சா கூட வேண்டாம். அம்மாவும் சொல்றார், பாபோ நான்யத்தை வச்சதி என்றார். ஏறாம் மேல் விட்டு காக்கைக்கு போவது என்பதாக இந்த பூர்வகம்ன்றதானது இந்த பிரகதி மண்டலம்ன்றதானது பல கஷ்டங்களை கொடுத்தாலும் இங்க சில நன்மைகளும் இருக்கு. உயர்ந்த செல்வம் இருக்கு. என்னன்னு கேட்டாங்க, கோவில்ல பெருமாள் இருந்தவர்கள் இருக்கார், அச்சாங்க. அதே மாதிரியாக கங்காதி புண்ணிய நதிகளும் இங்கேதான் ஓடுறது. மகான்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் இங்கேதான் அவதரிக்கிறார்கள். இப்படிப்பட்டதான இது பகவானும் இங்கேதான் அவதரிக்கிறான். எங்க போய் அவதரிக்கிறான் பெருமாள்னு கேட்டாங்க, நம்ம பாரத பூமியில தான் பெருமாள் அவதரிக்கிறான். அதனால வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் திருசைகள் கேள்கிறோம் அப்படின்றதான அப்படிப்பட்டதான நாமும் அந்த பெருமாள் கிட்டேருந்தே பலனை பெற வேண்டும் இருக்கிறதான நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடையதான நோன்பு இருக்கோல் நம் பாவைக்கு நம்மளுடையதான நோன்பு இந்திரஜித்து முதலியவர்கள் எல்லாம் யாகம் பண்ணான். நிக்கும்புலைன்றதான இடத்துல போய் அவன் யாகம் பண்ணான். அப்போ விபீஷணன் தான் அபேஷ் பண்ணா அந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு விசேஷமான தேவதைகள்லாம் ஆயுதங்கள்லாம் வரும். அப்புறம் அவனை ஜெயிக்க முடியாது. அதனால யாகத்தை பாதியில் ஸ்டாப் பண்ணும். அவன் எதுக்கு யாகம் பண்ணான்னு கேட்டார், பெருமாளும் அடியார்களும் அவர்களுக்கு துன்பம் செய்வதற்காக யாகம் பண்ணான். நம்ம பண்றதான நோன்பு என்னன்னு கேட்டார், கிருஷ்ணனும் அவனுடைய அடியார்களும் வாழ்வதற்காக அவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்காக செய்யப்பட்டதான நோன்பு. நாமும் நம்பாவைக்கு வேண்டதான செய்யும் திருசைகள் கேளீரோ வேண்டதான. அதனால இந்த பாசுரத்தில் சொல்றது என்னன்னு கேட்டாக்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எதை வச்சுக்கணும் எதை விடணும் அப்படின்றதான. அது ஈஸியாச்சா அப்படின்னு கேட்டா இந்த லோகத்துல அது ஈஸி இல்லை அப்படின்றதான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு சாம்பார் பிடிக்கும், ஒரு நாளைக்கு ரசம் பிடிக்கும், ஒரு நாளைக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும், ஒரு நாளைக்கு லட்டு பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு மைசூர் பாக்கு லட்டு இன்னைக்கே வேண்டாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஏன் பிடிக்கல? சரி இதுதான் தெரியாதுன்னா அந்த லட்டை திருப்பி அவனுக்கு பிடிக்காம போயிடும். அடுத்தது மைசூர் பாக்கை கொண்டு வாங்கணும். அதனால
இங்கே ஒன்றத்தை வச்சுக்கிறதும் ஒன்றத்தை விடுறதுங்கிறதும் இங்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் எது நல்லது எது கெட்டதுன்னு இங்கே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது இந்த பிரகதி மண்டலத்தில் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பகவான் பரம போக்கியமாக இருக்கிறதான பகவான். அதனால அப்படிப்பட்டதான பகவானை அனுபவிக்கிறதுன்றது இருக்க அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அதனால பகவானை பிடிச்சிருக்காங்க. அனித்யம் அசுதம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமான்றதான பகவான் சொல்றாரு. நிலை இல்லாதது இந்த உலகம். மின்னின் நிலையில நம்முயிர் ஆக்கைகள். அனித்யம் அசுத்தம், இங்கே சுகமே கிடையாது. அப்படி சுகமே இல்லாததான இந்த உலகத்தை அடைத்திருக்கிற நீ அர்ஜுனா, என்னை உபாசனம் பண்ணு, என்னையே சரணமாக பற்றுவாயா பெருமாள் சொல்றாரு. அதனால் அப்படிப்பட்டதான அந்த பெருமாளை பற்றினால் இதர விஷயங்கள் எல்லாம் விடுறதுங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறதான விஷயங்கள் எல்லாம் நல்லதா கெட்டதா வேண்டதா, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு ஒத்துக்கும், இது ஒத்துக்காது, இது பிடிக்காதுன்னா சொல்றோமே, இதெல்லாம் ஃபேக்டா அப்படின்னு கேட்டார். பகவானுடைய சிருஷ்டியில எதுவுமே கெடுதல் கிடையாது, எல்லாமே நல்லதுதான். ஆனா என்னன்னு கேட்டார், அவரவர்களுடையதான கர்மம் கேட்ட மாதிரி அந்த பொருள்கள்லாம் வேலை செய்யும். சாதாரணமா இருந்துட்டு 3 சாதம் சாப்பிடலாம். சாம்பார், ரசம், மோர். ஜுரம் வந்ததுன்னாக்கா அன்னத்வேஷம் வந்தது, டைபாய்டு. சாதத்தையே கிட்ட கொண்டு வராது, கண்ணில் காட்டாத. அந்த சாப்பாடுல தோஷமா இவன் கிட்ட தோஷமா? சாப்பாடு நேற்று வரைக்கும் சாப்பிட்டுடா, ஜுரம் சரியா போயிட்டு நீங்க என்ன அப்படின்னா மெல்லிய குழம்பு அது பண்ணு, காரமா இருக்கணும் அப்படின்றாங்க, திருப்பி சொல்லணும். அதனால அந்த பொருள்கள்ல ஒன்றும் இது கிடையாது. உன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அது வேலை செய்யணும்னு பகவான் சங்கல்பிச்சிருக்கான் அப்படின்றதாக. அதனால இதெல்லாம் நிலையில்லாதது இருக்குதாக கீதையில சொல்லுன்னா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை ஆராதிக்கணும்னாக்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதான அந்த நாமும் நம்பாவிட்டு செய்யும் கிருசைகள் கேளீரோ அப்படின்றாங்க. நாங்கள் கேட்டுருக்கோம். இந்த பெண்கள்லாம் மார்கழி மாசத்துக்கு முதல் நாள் கார்த்திகை மாசம் கடைசி நாள் ராத்திரி பேசிக்கிறாங்க. நாளையிலேருந்து நோன்பு நோக்கணும், காத்தால எல்லாரும் வந்துடணும், 4 மணிக்கு என்னென்ன பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லிட்டு முதல் நாள் நைட்டு இது பேசிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணனோட நம்மளை சேர்ந்து நோன்பு நோக்கும்படியாக இவெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனந்தத்துல நாளையிலேருந்து நோன்பு நோக்கணும்ன்றதான ஆனந்தத்துல எல்லாம் குரூப்பா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அவளுக்கெல்லாம் தலைவியா இருக்கிறதான ஒரு பெண் சொல்றா, இங்கே பார்க்கணும், அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றதான் சொல்றாங்க. அவன் கேட்டு தானே இருக்கா, கேள்வின்னு சொன்னது என்னன்னு தான் கேட்டாங்க. இந்த சமயம் இந்த மார்கழி மாசத்துல ஊர்ல இருக்கிற பெரியவாள்லாம் நம்மள கிருஷ்ணனோட சேர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சது திருப்பி தை மாசத்துல இருந்து பிரிச்சு வச்சுருவாங்க. அதனால ஜாகிரதையா கிடைச்சதான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அட்டென்ஷன் அப்படின்னு கேள்விரோ. அது மாத்திரம் இல்லை, கீதையில சொல்ற மச்சித்தான கதப்பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்திச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சா. பக்தர்கள் ஒருத்தர் சொல்றாங்க, நான் படித்தவன், நீ படிக்காதவன், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு. நான் டீச்சர், நீ ஸ்டூடெண்ட்ன்றதான அந்த ஆட்டிடியூட்ல சொல்ல. என்னன்னு கேட்டா, பகவானுடைய அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. அதை ஒருத்தர் தங்களுடைய அனுபவத்தை அடக்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேல எமோஷன் அது வந்துருக்குனாங்க வாய் பேச ஆரம்பிச்சிடும். அதனால மச்சித்தா மத்திய பிராணா, பகவானையே நினைச்சு அந்த ஆனந்த சாகரத்தில் இருக்கிறவாள் தான். சில பேர் பேசுவாங்க, சில பேர் கேட்கறதுல ஆனந்தம். பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா சுதோபிரமம் பாகவதம் சாதிக்கிறார். யார் ஆடியன்ஸ் நம்ம பரீட்சத்தை விட்டுறணும். மீது இருந்த ரிஷிகள் இன்க்ளூடிங் நாரதர் இவாள் ரிஷிகள்லாம் தான் வந்து கேட்கிறார். இவாளுக்கெல்லாம் தெரியாது கிருஷ்ணனுடைய கதை. அவளும் பிரம்ம ரிஷிகள், பெரிய மகரிஷிகள், இவாள் தானே. அவளுக்கும் நாலேஜ் இருக்காதுன்னா கேட்கறது இருந்ததான ஒரு ஆனந்தம் அப்படின்னு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகம், ஸ்மரணம், பாதசேவனம் சொல்றாங்க. நவவிதமான பக்தி சிரவணம்ன்றதாக ஃபர்ஸ்ட். அதனால அந்த ஆனந்தத்திலே சொல்கிறார்கள். இவாளுக்கு தான் தெரியும், அவளுக்கு தெரியாது இருந்ததான இது
கிடையாதுன்னு சொல்லி நாமும் நம்பாமைக்கு செய்யும் திசைகள் கேளுகிறோம் அப்படின்றதான பார்க்கடவுள் பையன் பெய்கின்ற கடம நடிவாடி அப்படின்றதான பார்க்கடவுள் முதல்ல சொன்னது நாராயணனேன்றதுனால வைகுண்டத்தை பரமபதத்தை சொன்னான். அடுத்தது பார்க்கடல் ஸ்ரீராப்தி என்றதான் பெருமாள் 5 நிலையில இருக்காருன்றதாக ஆகமங்கள் சொல்லுது. பரவியூகம் விபவம் அச்சை அந்தர்யாமி என்றதாக பரவாசுதேவன் வைகுண்டம், யூகம்னு சொல்றது திருப்பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல இருக்கிறதான பெருமாள். எதுக்கு பார்க்கடல் அப்படின்றாங்க. எக்ஸ்டென்ஷன் கவுண்டர்னு பேங்க்லாம் போடுவான். இந்த மாதிரி இது போலீஸ்லாம் வந்து அங்கங்க ஒரு இது போடுற அளவுக்கு பூத் இருக்கு. இங்கே கூட அடையாளத்துக்கு அவர் மேனேஜர் குமார் என்ன சொன்னார், இது போலீஸ் பூத்துன்னு கேளுங்க, அதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளுடையதான இந்த ராதா சுவாமி எக்ஸலன்ஸ் ஆடிட்டோரியம். அந்த போலீஸ் பூத்தெல்லாம் எதுக்கு? அங்கதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன். இங்கே இருக்கிறவாள்லாம் டக்குன்னு வந்து தங்களுடையதான டிஃபிகல்ட்டி எல்லாம் சொல்றதுக்காக விவசாயி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பயிரெல்லாம் நல்லா முளைச்சு வந்துருச்சுன்னாங்க. அறுவடைக்கு முன்னாடி அந்த வயல்லையே ஒரு சின்ன பந்தல் போட்டுன்னு அங்கேயே உட்காந்து இந்த பயிருக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு காவல் நடக்கும். பெரும்பாலான விவசாயி என்ன பண்றார், எல்லாரையும் ஸ்ட்ரிக்ட்டு இவாளுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்காக பார்க்கடல்ல தான் கம்ப்ளைண்ட். பூமாதேவி பாகவதத்தில் சொல்றாலும் பூபாலம் தாங்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு இதுவாக பசுவாக மாறி அதில் போகிறா, பிரம்மா கிட்ட போகிறா. பிரம்மாதி தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கடலுக்கு போய் பெருமாள் கிட்ட தங்களுடையதான குறையை சொல்கிறார். இந்த மாதிரி பூபாலம் அதிகமாகிடுது, நீ தான் வந்து எங்களை காப்பாற்றணுன்றதான பெருமாள் சொல்கிற. நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பூபாலத்தை குறைக்கிறேன்னு பெருமாள் சொல்கிறேன். பெருமாளும் சொல்லியிருக்காரு. எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா? பார்க்கடல்ல தான். அதனால இவாளெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக பார்க்கடல்ல வந்தார். அதே மாதிரி கிருஷ்ணன் சொன்னாலும் ஊர்ல இருக்கிற பெரியவாள்லாம் சந்தேகப்பட போறாளேன்றதுக்காக பார்க்கடல்ன்றதாக அதையும் சொன்னார். பார்க்கடலுள் பையன் துயின்ற பரமன் அடிப்பாடி. பரமன்றதாக சொன்னா பரோமா அப்படின்றதாக சொல்லி இவனை விட உயர்ந்தவன். ரத சமஸ்ச அபேதிகச்ச திருஷ்யதே சுவாபாவிகே ஞான பலக்கியாக உத்தாரும் விட்டாரும் இளையாய மாமாயன். அதனால அவனுக்கு சமமானவர்களும் மேம்பட்டவர்களும் யாரும் கிடையாது. கீதையிலையும் சொல்றாரு, மத்த பரதரம் நாஸ்தி கிச்சிதஸ்தி தனஞ்சயா அப்படிங்கிறார். உயர்ந்ததான வஸ்துன்றது என்னை தவிர உலகத்தில் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறதான. என்னோட பெட்டர் வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் சொல்லுவாரு. அப்போ உனக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருக்காருன்றதான அர்த்தம் வந்துடும். அதனால உயர்ந்ததான வஸ்துன்றது இந்த ஜெகத்துல என்னை தவிர வேற எதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் சிறந்தவன் நான் தான். மத்த பரதரம் நாஸ்தி கிச்சிதஸ்தி தனஞ்சயான்னு தான். அப்படிப்பட்டதான பரமன் அப்படின்றதான யார் யாரோ தேவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த அசுரன் ராட்சசன்லாம் தொந்தரவு பண்றாங்க காப்பாற்றணும்னு அவர்களுக்கு நாட்டை மீண்டு தருவதற்காக அவர்களுடையதான செல்வத்தை எல்லாம் மீண்டு தருவதற்காக பெருமாள் வந்திருக்கார். அதுக்கே பெருமாள் வந்து பார்க்கடல்ல எப்படி காப்பாற்றணும்னு வந்தவர் பெருமாளையே அடையணும்னு வந்ததான இந்த பெண்கள் எல்லாம் விட்டுருவாரா? அதனால பார்க்கடலோடு பையன் பெய்கின்ற பரம நடிவாடி என்றதான பெருமாள் பெய்தான திருவடிகளை பாட வேண்டும் அப்படின்றதான. சுக்ரீவன் என்ன பண்ணான்றதாக கேட்டார். ராமனை முதல்ல சந்திக்கச்சே ஷேகாட் பண்ண சுக்ரீவ சங்கிதாசியது நித்தியம் ராமசிய வீரியனார். ராமனுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்றதான சந்தேகத்தையே அவன் நினைச்சிட்டு ஷேகாட் பண்ணான். எதுக்குன்னா சுக்ரீவனும் வாலியும் அடிக்கடி மல்யுத்தம் பண்ணிருக்கான். அப்போ ஒத்தத்தையை பிடிச்சிட்டு இப்படிதான் சண்டை போடுவான் மல்யுத்தம்லாம். அதனால வாலியினுடையதான கை பலம் எவ்வளவு, தோல் பலம் எவ்வளவுன்னு இதெல்லாம் சுக்ரீவனுக்கு நல்லா தெரியும். ராமனுடைய கையை அப்படி பார்க்கலாம். இன்னைக்கு தான் சைடான் கொடுத்து ப்ரெஸ் பண்றதுன்றதுக்கு அன்னைக்கே சுக்ரீவன் பண்ணி அது ராமனோட கையை பிடிச்சி அமுக்கினான். எதுக்குன்னா வாலிக்கு இருக்கிற அளவுக்கு ராமனுக்கு பலம் இருக்கா, வாலியை ராமனால அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரே சந்தேகம். அவரை சொல்லியும் தப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு அடிபட்டிருக்காரு. அதனால அந்த பயம் வாலிகிட்ட இருக்கிறதான பயம் அவருக்கு. அதனால பெருமாள் கையை பிடிச்சாரு இல்லையோ, கை விடலை. ஆனா
அடி வாங்கிட்டு வந்தான். அப்புறம் லக்ஷ்மணனை வந்து ஒரு மாலையை போட சொல்லி, உனக்கும் வாலிக்கும் வித்தியாசம் தெரியல, வாலின்னு நினச்சிட்டு ஒன்றை அடிச்சுட்டேன்னாக்க அது தப்பாயிடுமே, என்னுடைய ஃப்ரெண்டையே அடிச்சுதான்னு ஒரு முறை என் மனசில் விட்டோம். அதனால தான் நான் அடிக்கலை. ஏன்னா காலை பிடிச்சாக்க உடனே காப்பாற்றுவார், கையை பிடிச்சி சொல்லி. அது மாத்திரம் இல்லை, அனுமார் வந்து லக்ஷ்மணன் கூட இருந்தார். அந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆசனம் போடணும். சுக்ரீவன் என்ன பண்ணான், ராமனுக்கு ஒரு மரக்கலையை உடைச்சு ராமாயணத்தில் உட்காந்துக்கும் அப்படின்னு ஒரு சீட் கொடுத்தாரு. லக்ஷ்மணன் பாகவதன் அடியார், அந்த அடியாரை கவனிக்கல ராமனுக்கு. ஆனா அதே சமயத்துல ஓபனாவும் அதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணாருன்னா, அந்த பாகவத அபச்சாரம் போகணுன்றதுக்காக அடி வாங்கிட்டு வந்த உடனே லக்ஷ்மணா ஒரு பூமாலையை சுக்ரீவன் கழுத்துல போடு, அவரும் போட்டார். மாலையை வாங்கிக்கிச்சே எல்லாரும் தலையை குனிவா. லக்ஷ்மணன் முன்னாடி சுக்ரீவன் தலையை குனிஞ்ச, ஓ பாகவத அபச்சாரம் உனக்கு, அதுக்கு பரிகாரம் இதுதான் சொல்லி அந்த அடியாரை கௌரவிச்சு, இப்போ போ நான் வாலியை அடிக்கிறேன். அந்த சுக்ரீவன் கையை கொடுத்தார். இவரெல்லாம் என்ன பண்ற, பக்தர்கள்லாம் எப்படி இருந்ததாக கேட்டார். மாமேகம் சரணம் கேட்டார். சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. நம்ம பெருமாளுடைய திருவடிகள் தான் உபாயம். எதுக்குன்னா, குழந்தைக்கு எப்படி அம்மாவுடையதான மார்பகம் தான் அதுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அதே போல நம்மளுக்கெல்லாம் போக்கற்று கதியற்று இருக்கிறதான நம்மளுக்கெல்லாம் பெருமாளுடைய திருவடி தான் கதி அப்படின்றதான, அப்படிப்பட்டதான அவனுடையதான திருவடியை பாடி அப்படின்றதான இந்த பாடின்றதுடையதான விஷயங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு அனுப்பியிருப்போம். கொஞ்சம் இன்னைக்கு இது 20 minutes எக்ஸ்ட்ரா ஆகிட்டு நாளைக்கு ஒரு 5-10 minutes 7:35